நினைச்சு இந்த வகுப்புக்கு வந்து நீங்க ஏதாவது கத்துக்கணும்னு நினைச்சு இந்த வகுப்புக்குள்ள வந்திருந்தீங்கன்னா நானும் உங்களோட சேர்ந்துதான் கத்துக்க போறேன். அப்போ இது கத்துக்கிறதுக்கான வகுப்புன்னு சொல்றதை விட நிறைய விஷயங்களை நீங்களும் நானும் பகிர்ந்து கொள்ளுகின்ற நிகழ்வுன்னு தான் நம்ம சொல்லணும். உங்களுக்கு தெரிஞ்சதை நீங்க பகிர்ந்து கொள்ளலாம், எனக்கு தெரிஞ்சதை நான் பகிர்ந்து கொள்ளலாம். இருபாலரும் நீங்கள் பகிர்ந்து கொள்வதிலிருந்து நாம சில விஷயங்களை தெரிந்து கொள்வதற்குண்டான ஒரு வகுப்பு தான் இந்த வகுப்பு. சரி, இந்த வகுப்பு ஏன் குறிப்பாக 4 மணிக்கு நடத்தப்படுகிறது? இதுல ஏதாவது காரணம் இருக்கா? ஏன் இது வேற ஏதாவது நேரத்துல நடத்தலாம்? 5:30 மணிக்கு நடத்தலாம், இல்ல 5 மணிக்கு நடத்தலாம், இல்ல சாயங்காலம் நடத்தணும். ஏன் இது 4 மணிக்கு நடத்தப்படுகிறதுனா, உங்களுடைய பாடி, மைண்டு, எனர்ஜி, இந்த 3 விஷயத்த பத்தி தான் நாம இங்க பேசப்போம். இந்த 3 விஷயத்துக்குள்ளதான் திருப்பி 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 நீங்க எங்க சுத்துறீங்கனாலும் இது 3 தான் மையம். இந்த 3 தான் ஒரு முக்கோணத்தினுடைய 3 புள்ளி. உங்க உடல், உங்களுடைய மனம், உங்களுடைய ஆற்றல், பாடி, மைண்டு, எனர்ஜி. இந்த 3 மையப்புள்ளியை பத்தி தான் நாம திருப்பி திருப்பி பேசணும். ஆனா அது வெவ்வேறு டைமென்ஷன்ல பேசிட்டு இருக்கோம், அவ்வளவுதான். அப்போ இது 3ம் நீங்கள் உச்சகட்டமாக இயல்பு நிலையை உணர்ந்து கொள்ள வேண்டும் என்றால், உங்கள் மனதின் இயல்பு நிலையை உணர வேண்டும் என்றால், உங்க உடலின் இயல்பு நிலையை உணர வேண்டும் என்றால், உங்க ஆற்றலின் இயல்பு நிலையை உணர வேண்டும் என்றால், உங்க மைண்டு ஆல்பா மைண்ட்ல இருக்கிறது ரொம்ப முக்கியம். அந்த ஆல்பா மைண்டுங்கிறது நீங்க எந்திரிச்ச உடனே முதல் 23 நிமிடம் அப்படிங்கிறது ஆல்பா மைண்ட். அதுலயும் குறிப்பாக இயற்கையோடு ஒத்துசைந்து சிந்தனையில நீங்கள் இருப்பது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அந்த இயற்கையோடு ஒத்துசைந்த சிந்தனை என்பது 3:20 இருந்து 4:40 நடக்கும். இயற்கையில ஒரு பூ மலர்றதாகட்டும், இல்ல உங்க நகம் வளர்றதெல்லாம் பார்த்திருக்கீங்களா? இதெல்லாம் நீங்க ஏதாவது டிஸ்கவரி சேனல்ல வேணா அந்த பூ மலர்றதை காட்டுற மாதிரி பார்த்திருக்கலாம். நீங்க நேர்ல நின்று ஒரு பூ அப்படியே வளர்ந்து மலர்றதை பார்த்திருப்போமா? அது கொஞ்சம் ரொம்ப ரேர், ரொம்ப அரிது. அப்படி நம்ம ரொம்ப பார்த்திருக்கிறதுங்கிறது ரொம்ப அரிது. அப்படிப்பட்ட இயற்கையோடு ஒத்துசைந்து சிந்தனையில இருந்து நீங்க ஒரு விஷயத்தை தெரிந்து கொள்வது அப்படிங்கிறது தான் இந்த 3:20 இருந்து 4:40 ஒரு நேரம். இந்த அதிகாலை நேரத்துல என்ன மாதிரியான எண்ணங்களை உங்களிடம் நாம விதைக்கிறோமோ அந்த எண்ணம் அபிவிருத்தி ஆகிறது அப்படிங்கிறது எங்களுடைய டெஸ்டிமோனியல்ஸ். நாங்க லைவா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிருக்கோம் மக்கள் கிட்ட. அதை நாங்க லைவா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணோம். அந்த அனுபவத்தை உங்களுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காகத்தான் இதை நாங்க அதிகாலை 4 மணிக்கு நடத்துறோம். அதுலயும் குறிப்பா நீங்க 3:30க்கு எந்திரிச்சு 3:55 நீங்க உள்ள கிளாஸுக்குள்ள வரணும் அப்படிங்கிறது நோக்கம் தான். சரி, ஓகே. இப்போ இந்த வகுப்பு எப்படி இருக்கும், இதனுடைய டூஸ் என்ன, டோன்ஸ் என்ன, இந்த 21 நாளும் நீங்கள் செய்ய வேண்டியது என்ன, செய்யக்கூடாதது என்னங்கிறத குறித்து நான் முதல்ல பேசுறேன். இப்போ இந்த வகுப்பு ஒரு 21 நாள் பயணம் பண்ற மாதிரியான வகுப்பாக இருக்கு. ஒவ்வொரு நாளும் நீங்கள் ஒரு 3:55 நீங்க லாகின் பண்ணுவீங்க. 5:30 வரை இந்த வகுப்பு போகும். அதாவது 4 மணி முதல் 5 மணி வரை நம்ம கண்டென்ட்டை பேசுவோம். 5 மணில இருந்து கேள்வி பதிலாக இருக்கும். நீங்க கேள்வி கேட்பீங்க, நான் பதில் சொல்லுவேன். இந்த ப்ராசஸா இருக்கும். அது முடிகிற நேரத்தை பொறுத்து. இப்ப கேள்வி கேட்கிறவங்களுடைய சீரியஸ்னஸ் அதிகமா இருந்ததுன்னா நான் ஷார்ப்பா 5:30 மணிக்கு நான் முடிக்கணும்னு முடிக்காம அவர்களுடைய கேள்விக்கு முழுவதுமாக பதில் சொல்லி அவர்களுக்கு தெளிவுபடுத்தி தான் அந்த நிகழ்வை க்ளோஸ் பண்ற மாதிரி இருக்கும். இப்போ ஒவ்வொரு நாளும் 3:55 முதல் 5:30 மணி வரை இந்த வகுப்பு பயணம் பெறும். அந்த வகையில நீங்க செய்யக்கூடியது அப்படின்னு கேட்டா, உங்களுடைய கேமராவை நிகழ்ச்சி ஆரம்பித்தது முதல் நிறைவு வரை நீங்க கேமராவை ஆன்ல வச்சுதான் அட்டன் பண்ணணும். அந்த கேமரா குறிப்பா எனக்கு இந்த முகத்துக்கு மேல ஒரு 6 இன்ச்சு தூரம், இந்த ஃப்ரேம் கட்டாயம் இருக்கணும், ஸ்ட்ரைட்டா இருக்கணும். கண்டிப்பா எனக்கு இந்த தலைக்கு மேல ஒரு 6 இன்ச்சு குறையாம தெரியணும். உங்க ஃப்ரேமு தலை கட்டாகிற மாதிரி ஃப்ரேமை வைக்காம கேமராவை ஸ்ட்ரைட்டா வச்சுக்க. இரண்டாவது, சுற்றியுள்ளவர்கள், உங்க வீட்டுல ஃபேமிலியில குழந்தைகள் இருக்கலாம், இல்ல வேற யாராவது இருக்கலாம், இவங்கெல்லாம் பேசி உங்களை டிஸ்டர்ப் பண்ணாத மாதிரி நீங்க ஒரு தனி அறையில உட்கார்ந்து அட்டன் பண்ற மாதிரி பார்த்துக்கணும். இல்ல என்னுடைய வீட்டுல ஒரு தனி அறை சௌரியங்கள் எனக்கு கிடையாது அப்படின்னு சொல்லும் பட்சத்தில் கூடுமான அளவுக்கு நீங்க டிஸ்டர்ப் ஆகாத ஒரு சூழ்நிலையில உட்காந்து. ஏன்னா இந்த கவனம் கொஞ்சமா சிதறச்சுன்னா கூட நீங்க நிகழ்காலத்துல இல்லாம போயிருவீங்க. நிகழ்காலத்துல இல்லைன்னா இதை நீங்க அணுகிறது கொஞ்சம் புரிஞ்சுக்கிறது கொஞ்சம் கடினமாக இருக்கும். மூன்றாவது, எப்பவுமே
உங்க பக்கத்துல ஒரு வாட்டர் பாட்டில தண்ணியை பக்கத்திலே வச்சுக்கோங்க. ஆல்வேஸ் ஹாவ் அ வாட்டர். ஒரு வாட்டர் பாட்டில் தண்ணியை வந்து பக்கத்திலே வச்சுக்கோங்க. இந்த வகுப்பு ஒரு 5 நாள் அல்லது 6 நாள், என்னைக்கு நம்ம தீட்சை கொடுப்போம்னு தெரியாது. அது போகக்கூடிய வகுப்பு போகக்கூடிய கண்டென்ட்டை பொறுத்து. ஆனால் முதல் 6 நாட்களுக்குள்ள அது நடந்துடும். அந்த அந்த தினத்து வரைக்கும் புது நபர்கள் அனுமதிக்கப்படுவார்கள். தீட்சை கொடுத்துட்டோம் அப்படின்னா புது நபர்கள் அனுமதிக்கப்பட மாட்டார்கள். அதனால இந்த வகுப்பை நீங்க முதல் நாள் 2 நாள் எப்படி போகுதுன்னு பாருங்க. உங்களுக்கு பிடிச்சிருக்குது, உங்களுக்கு வந்து பெட்டரா தோணுது அப்படின்னு சொன்னா நீங்க தாராளமா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு நீங்க ரெஃபர் பண்ணி அவர்கள் முதல் 5 நாட்களுக்குள் அவர்கள் அனுமதிக்கப்படுவார்கள். 4வது, இந்த வகுப்பு 21 நாள் முடிகிற வரைக்கும் உங்க வீடுகள்ல அல்லது உங்களுடைய பக்கத்துல இருந்து வரக்கூடிய இன்ஃபர்மேஷன்ஸ், அதாவது ஒரு பெரிய காரியம்னு சொல்லுவாங்க, யாராவது தவறிட்டாங்க, அந்த மாதிரி நிகழ்வுக்கெல்லாம் நீங்க போறதுன்னா கூடுமான அளவுக்கு, அதாவது உங்களுடைய நெருங்கிய ரத்த பந்தமா இருந்தா நீங்க போயிட்டு வரலாம். இல்ல நீங்க ரொம்ப ஒரு தூரம் அந்த மாதிரி ஏதாவது இருந்ததுன்னா அந்த 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 அவர்களை எடுக்கிற நிகழ்வு வரைக்கும் நீங்க கொஞ்சம் தவிர்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்க போலாம். இல்ல தவிர்க்கவே முடியல, நான் போய் தான் ஆகணும் அப்படின்னு சொன்னா நீங்க போயிட்டு வந்துட்டு 4 பாமர பொடி அப்படின்னு ஒண்ணு கிடைக்கும். உங்க நீங்க நாட்டு மருந்து கடையில 4 பா மரப்பொடி, அதுக்கு பேரு 4 பா மரப்பொடி. அதாவது என்னன்னா 4 வகையான மரத்திலிருந்து கிடைக்கிற ஒரு பொடி. 4 பாமர பொடி, கொஞ்சம் குங்குமப்பூ, கொஞ்சம் கல்லுப்பு, இது 3ஐயும் நீங்க குளிக்கிற தண்ணியில கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிட்டு நீங்க குளிக்கலாம். இது எதுக்கு நான் குளிக்கணும் அப்படின்னு சொன்னா, பொதுவாக எந்த ஒரு சூழ்நிலையில நீங்க உள்ள போனீங்கனாலும், அது எந்த சூழ்நிலையில நீங்க வெளியே போனீங்கனாலும் ஒரு அதிர்வலைகள் உங்களை நோக்கி வருவது. பொதுவாக இப்ப நீங்க குப்பை இருக்கிற இடத்த கிராஸ் பண்ணீங்கன்னா உங்க ஆற்றல் ஒரு மாதிரி இருக்கும். கோயிலை கிராஸ் பண்ணீங்கன்னா உங்க ஆற்றல் ஒரு மாதிரி இருக்கும். அப்போ உங்களுடைய ஐம்புலன்கள்ல கண்ணுல பாக்குறது, காதுல கேட்கறது, மூக்குல நுகர்றது, தொடு உணர்தல், வாயில சுவைக்கிறது, இது அத்தனை நாளும் என்ன மாதிரியான தகவலை உள்ள ரிசீவ் பண்றீங்களோ நீங்க ரிசீவ் பண்ற பதிவுகள் தான் வெளியே உங்களுடைய செயலாக வெளிப்படுகிறது. இப்போ நீங்க ஒரு கல்யாணத்துக்கு போனா இன்னொரு கல்யாணம் நடக்கும்னு சொல்ற மாதிரி தான் சனிக்கிழமை இளவுக்கு போனா 3 நாள் இளவுக்கு போகணும் அப்படின்னு ஒரு பழமொழி சொன்னாங்க. ஆக்சுவலி அது சனிக்கிழமை போறதுனால 3 இளவு போகணும்னால சொல்லல. அந்த பழமொழிக்கு அர்த்தம் அது கிடையாது. உங்களோட அதுக்குள்ள இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கு. அதெல்லாம் நீங்க வகுப்புல உள்ள போக 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 என்ன மாதிரி நாம ஒரு ரிச்சுவலை புரிஞ்சுக்கிட்டு இருக்கிறோம், என்ன மாதிரி நம்மளுடைய இயல்புகளை புரிஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் அப்படிங்கறத நம்ம அடுத்தடுத்து பார்க்கலாம். ஆனால் குறிப்பாக சொல்லப்பட்டது உங்களுடைய மனம் தெளிவாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் சொல்லப்பட்டது. நீங்க இந்த மாதிரி தீட்டு சாப்பாடை நாங்க சாப்பிட மாட்டோம் அப்படின்னு சில பேர் சாப்பிட மாட்டோம். ஏதாவது சீருக்கு போனாலோ, குழந்தை பிறந்தாலோ, அல்லது இந்த மாதிரி பெரிய காரியத்துக்கு போனா வீட்டுல சாப்பிட மாட்டாங்க, தீட்டு சாப்பாடுன்னு சொல்றாங்க. அது ஏன் அப்படின்னா அதுக்கும் காரணம் இருக்கு. அதாவது அந்த அதிர்வலைகளை எப்பவுமே அந்த உணவு வந்து அந்த அதிர்வலைகளை கடத்தும். நீங்க சாப்பிட்ற உணவு அந்த அதிர்வலைகளோடு இருக்கும். அந்த அதிர்வலைகள் உங்களுடைய எண்ணங்களை பாதிக்கும்னு சொல்லிதான் அந்த ரிச்சுவலை சொன்னாங்களே தவிர அது தீட்டு அப்படிங்கிறதுக்கான ஒரு அடிப்படையில சொல்லப்பட்டது அதிர்வலைகளைத்தான், வேற ஒண்ணும் கிடையாது. இப்ப இந்த அதிர்வலைகள் உங்ககிட்ட இருக்கு. இப்போ ஒரு உதாரணத்துக்கு உங்க வீட்டுக்கு ஒருத்தர் வராரு, வாங்க வணக்கம் அப்படின்னு சொல்லி நீங்க கூப்பிடும்போது உங்க அதிர்வலைகள் எப்படி இருக்கும்? வாங்க வணக்கம் என்ன அப்படின்னு கேட்டா அதிர்வலைகள் எப்படி இருக்கும்? வர்றவருக்கு வர்ற எண்ணமே போயிடும். ஓ, நீங்க ஒவ்வொரு காலகட்டத்திலீங்க சுபாவங்கள் அப்படின்னு நீங்க வெளிப்படுத்துறது அப்படிங்கிறது கண்ணுல பார்க்கும்போது ஒரு வெளிப்படுத்துறதை விட நீங்க பாக்குறத தாண்டி அதை எப்படி உணர்றீங்க அப்படின்னு ஒண்ணு இருக்கு. அந்த உணர்தல் அப்படிங்கிறது இங்க ரொம்ப முக்கியம். அப்போ இந்த வகுப்புல பல்வேறு இடங்கள்ல இதை நீங்கள் உணர்வதற்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. ஒரு சம்பவத்தை காதுல கேட்கறதோட இல்லாம நீங்க உணர்றதுக்கு நிறைய இதுல வாய்ப்பு இருக்கு. இப்போ வள்ளலார் வந்து இதுல ஒரு 3 வகையான ஒரு ஞானத்தை குறிப்பிடுகிறார். வள்ளல் பெருமான் வந்துங்க 3 ஞானத்தை அதுல குறிப்பிடுகிறார். ஒரு செய்திய நீங்க பார்க்கும் பொழுது அதனுடைய ஞானத்துல ஒரு 3 விஷயத்த குறிப்பிடுகிறார். உபாய ஞானம், உண்மை ஞானம், அனுபவ ஞானம் அப்படின்னு ஒரு 3 விஷயத்த குறிப்பிடுகிறார். அது என்னது உபாய ஞானம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதாவது ஜீவ அறிவு. இந்த இந்த ஜீவனுக்குன்னு ஒரு அறிவு இருக்கு. இந்த ஜீவ அறிவை உபாய ஞானம் அப்படின்னு சொல்றோம். அது என்னது ஜீவ அறிவு அப்படின்னா, நட்சத்திர பிரகாசம் போல ஒரு விஷயத்த நீங்கள் தெரியப்படுத்துவதற்கு முயற்சி செய்வது.
இப்போ ஒரு விஷயம்னா ஒரு விஷயத்த நீங்க தெரிஞ்சுக்கிறீங்க அப்படின்னா அந்த தெரிஞ்சுக்கிறதுல நட்சத்திர பிரகாசம் போல உங்களுக்கு முழுமை அடையிற வரைக்கும் நீங்க முயற்சி பண்றது. இன்னும் கொஞ்சம் எனக்கு இதுல தெரிஞ்சுக்கணும், இன்னும் கொஞ்சம் எனக்கு இதுல தெரிஞ்சுக்கணும், இது என்னன்னு நான் தெரிஞ்சுக்கணும், இது என்னன்னு நான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு இந்த ஜீவன் முழுமை அடையிற வரைக்கும் ஒரு விஷயத்த தேடிக்கிட்டே இருக்கிறது. இது எனக்கு பத்தாது, இன்னும் கொஞ்சம் பார்க்கணும், இன்னும் கொஞ்சம் பார்க்கணும். இப்ப ஒரு பொருள் வாங்குறீங்க, ஒரு பொருள் வாங்கும்போது இன்னும் வேற எதையாவது பார்த்துட்டு இதை வாங்கலாமே. இந்த ஜீவன் என்ன சொல்லுது? வேற எதை இதை எடுத்து வைங்க, நான் பார்த்துட்டு இதை எடுத்துக்கிறேன் சொல்றோமா ஒரு கடைக்கு போனா. அதே மாதிரி ஒரு விஷயத்த ஒருத்தர்கிட்ட நீங்க செயல்படுத்தும் போது எனக்கு இது பிடிச்சிருக்குது ஆனா இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்தா பரவாயில்ல. அப்ப இந்த ஜீவன் என்ன பண்ணுதுங்க, அடிப்படையில உங்களுக்கு எது கிடைச்சாலும் அது இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கட்டுமே, இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருக்கட்டுமேன்னு ஒரு உங்களுக்குள்ள ஒரு விஷயம் தோணுச்சுன்னா அது ஜீவ உபாயம், ஜீவ அறிவு, ஜீவ உபாயம், உபாய ஞானம் அப்படின்னு. முதல் ஞானம் என்னங்க, ஒரு மனிதனுக்கு ஒரு பொருள் கிடைத்தாலோ ஒரு சம்பவத்தை நீங்கள் எதிர்கொண்டாலோ அது இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்தா பரவாயில்லையே, எனக்கு இன்னும் கொஞ்சம் சுமூகமா இருந்தா பரவாயில்லையே, எனக்கு இன்னும் கொஞ்சம் கம்ஃபர்டபுளா இருந்தா பரவாயில்லையே அப்படின்னு கிடைத்ததை இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கட்டும்னு எதிர்பார்க்கிற மனம் இருக்கு பாருங்க, அந்த ஞானம் அப்படிங்கிறது உபாய ஞானம் அப்படின்னு பேரு. இரண்டாவது ஞானம் என்ன சொல்றாருன்னா உண்மை ஞானம் அப்படின்னு சொல்றாரு. அது என்னது உண்மை ஞானம் அப்படின்னு கேட்டீங்கன்னா சந்திர பிரகாசம் போல தெரிகிறது. அது ஆன்ம அறிவு அப்படின்னு ஒரு குறிப்பிட்ட. எப்படிங்க, உண்மை ஞானம் அப்படிங்கிறது சந்திர பிரகாசம் போல தெரிகிறது, ஆன்ம அறிவு. இப்போ ஒரு உதாரணத்துக்கு ஒரு விஷயத்த நீங்க எதிர்கொள்ளும் போது ஒரு தனி மனிதனாக ஒரு சுயமாக நீங்க ஒரு விஷயத்தை எதிர்கொள்ளும் போது அந்த இடத்துல அதுக்கு முன்னாடி என்ன நடந்தது, அவர்களுடைய குணாதிசயத்தை எல்லாம் நீங்க விட்டுட்டு நிகழ்காலத்துல அது என்ன இருக்குது. ஒரு உதாரணத்துக்கு நீங்க ஒரு நபரை பார்க்கும் பொழுது நீ ஏற்கனவே என்னை பத்தி தப்பா பேசணும் நானே, இவன் சரியா வரமாட்டான், அதாவது கடந்த காலத்தை வச்சு நிகழ்காலத்தை கணிச்சீங்கன்னா நீங்க நிகழ்காலத்துல இருக்கக்கூடிய உண்மையை புரிஞ்சுக்க முடியாது. அப்ப முதல்ல இங்க உண்மை அப்படின்னா நீங்க என்னன்னு தெரிஞ்சுக்கணும். வாட் யூ மீன் பை ட்ரூத்? நமக்குள்ள ஒரு கேள்வி கேட்கலாமா? உண்மை அப்படின்னா என்ன, எது உண்மை, எதை நீங்க உண்மைன்னு சொல்றீங்க அப்படின்னு சொன்னா நிகழ்காலத்துல உங்களுக்கு எது சரின்னு படுதோ அதைத்தான் நீங்க உண்மைன்னு சொல்றீங்க. எப்படிங்க, நிகழ்காலத்துல எது சரின்னு படுதோ அதைத்தான் நீங்க உண்மைன்னு சொல்றீங்க. ஒரு உதாரணத்துக்கு நீங்க ஒரு 5ஆம் வகுப்பு படிக்கிறீங்க, ஒரு 5வது கிளாஸ் படிக்கிறீங்க, 5th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது ஒரு மேக்ஸ் படிச்சிருப்பீங்க. அதே 10th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது ஒரு மேக்ஸ் படிச்சிருப்பீங்க. இப்ப 5th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்திருக்கும் ஒரு மேக்ஸ், 10th ஸ்டாண்டர்ட் படிக்கும் போதும் கஷ்டமா தான் இருந்திருக்கும் மேக்ஸ். அதே மேக்ஸ நீங்க எல்லாம் படிச்சு முடிச்சு காலேஜ் போய் வேலைக்கு போனதுக்கு அப்புறம் போய் இப்ப 5th ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் எடுத்து பாருங்க, ரொம்ப ஈஸியா இருக்கும். இதே இப்ப வேலைக்கு போற சூழ்நிலையில போய் நீங்க 10ஆம் கிளாஸ் மேக்ஸ போய் எடுத்து பாருங்க, ஈஸியா இருக்கு. இப்போ அதே மேக்ஸ் தானே, அதே நபர் தானே, ஆனா அவர் 5th படிக்கும்போது ஏன் கஷ்டமா தெரிஞ்சது, 10வது படிக்கும்போது ஏன் கஷ்டமா தெரிஞ்சது, இப்ப கொஞ்சம் அனுபவத்துக்கு அப்புறம் மீண்டும் போய் அதை பார்க்கும்போது அது கஷ்டமா தெரியல. இப்ப இங்க உண்மை என்னங்க, மேக்ஸ் தான் உண்மை, அடிப்படை இயல்பாக இருக்குது. நாம் அதை நிகழ்காலத்துல நிகழ்காலத்துல பார்க்கும் போதுன்னா அதனுடைய தன்மை புரியுது. அப்போ வள்ளலார் சொல்வது 3 அறிவை சொல்ற, மன அறிவு, ஜீவ அறிவு, ஆன்ம அறிவை சொல்ற. அந்த ஜீவ அறிவுங்கிறது தான் இங்க உபாய ஞானம் அப்படின்னு சொல்ற. 2வது ஆன்ம அறிவைத்தான் இங்க நீங்க உண்மை ஞானம் அப்படின்னு சொல்றீங்க. அப்போ எல்லா விஷயத்திலையும் எந்த இடத்துலயுமே நீங்க சந்திர பிரகாசமாக இருப்பது ஆன்ம அறிவு அப்படின்னு சொல்றோம். அப்ப அந்த ஆன்ம அறிவுங்கிறது நிகழ்காலத்துல இருக்கிற உண்மை, கடந்த காலத்துல இருக்கிற பதிவுகளோடு ஒரு விஷயத்த பார்க்காம எதிர்காலத்துல இருக்கிற எதிர்பார்ப்போடு ஒரு விஷயத்தை பார்க்காம நிகழ்காலத்தை மட்டும் நீங்க உணர்ந்து நிகழ்காலத்தை மட்டும் நீங்க பார்த்தீங்கன்னா அதுக்கு பேரு உண்மை ஞானம் என்று பெயர். ரைட்டுங்களா? இப்ப 3வது அனுபவ ஞானம் அப்படின்னு சொல்றோம். அனுபவ ஞானம் அப்படின்னு சொல்றோம். இப்ப இந்த அனுபவ ஞானம் அப்படிங்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா எல்லா வஸ்துக்களையும் தெரிந்து அனுபவிக்க செய்கின்ற சூரிய பிரகாசத்தோடு இருக்கிற கடவுள் அறிவு, அதைத்தான் அனுபவ ஞானம் அப்படின்னு சொல்றாரு. எல்லா வஸ்துக்களையும் தெரிந்து அனுபவிக்க செய்கின்ற சூரிய பிரகாசம் போன்ற அனுபவ அறிவு, கடவுள் அறிவு அப்படின்னு சொல்றாரு. இதுதான் அனுபவ ஞானம். இப்போ இதனால வரைக்கும் உங்க வாழ்க்கையை எப்படி வாழ்ந்து இருந்திருப்பீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா
உங்க அப்பா அம்மா சொன்னது, உங்க பாட்டி தாத்தா சொன்னது, உங்க நண்பர்கள் சொன்னதை வச்சு உங்க வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருந்திருப்பீங்க. ஓ, இப்படித்தான் வேலைக்கு போகணும் போல இருக்கு, இப்படிதான் பணம் சம்பாதிக்கணும் போல இருக்கு, இப்படிதான் டிகிரி படிக்கணும் போல இருக்கு, இந்த டிகிரி படிச்சாதான் வேலை கிடைக்கும் போல இருக்குன்னு யாரோ ஒருத்தர் சொன்னதை கேட்டு நீங்க உங்க வாழ்க்கையை வாழ முயற்சி பண்ணிருப்பீங்க. அப்படி யாரோ ஒருத்தர் சொல்றதை கேட்டு நீங்க முயற்சி பண்ணும்போது உங்களுக்கு அது என்ன தோணுதோ, உங்களுடைய ஜீவனுக்கு அது எது சரின்னு படுதோ, எது பிரயோஜனம்னு தெரியுதோ, அந்த பிரயோஜனங்களை மட்டும் நீங்க செஞ்சுட்டு இருந்திருப்பீங்க. அப்படி இருந்தீங்கன்னா அதுக்கு பேர் உபாய ஞானம். இது வரைக்கும் உங்க வாழ்க்கையை வாழும்போது நீங்க பணம் சம்பாதிக்கிறதுக்கோ, வேலைக்கு போறதுக்கோ, உறவுகளை கையாளுறதுக்கோ, வந்த பிரச்சனைகளை அணுகிறதுக்கோ யாரோ சொல்லியிருப்பாங்க. ஆனா அது உங்களுக்கு எது பிரயோஜனமா இருக்குதோ, உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளா இருக்குதோ, உங்களுக்கு எது பெனிஃபிட்டா இருக்குதோ அதைய மட்டும் நீங்க செஞ்சிருந்தீங்கன்னா அதுக்கு பேர் உபாய ஞானம். இல்ல, எனக்கு இது கம்ஃபர்டபுளா இல்ல, ஆனா இதுதான் உண்மை அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு நீங்க ஒரு விஷயத்த நீங்க வாழ முயற்சி பண்ணிருந்தீங்கன்னா அதுக்கு பேர் உண்மை ஞானம். ஆனா இது இரண்டுமே நிரந்தர சந்தோஷத்தை கொடுக்காது. மூன்றாவதா ஒண்ணு கொடுக்குறாரு பாருங்க வள்ளலார், அனுபவ ஞானம். அதுதான் நிரந்தர தீர்வை கொடுக்கும். அந்த அனுபவ ஞானத்திற்குண்டான வகுப்பு தாங்க இந்த 21 நாள் பயிற்சி. எப்படிங்க? இதுவரைக்கும் யாரோ ஒருத்தர் சொன்னதை கேட்டு என்னுடைய இந்த வஸ்துக்கு, இந்த ஜீவனுக்கு எது கம்ஃபர்டபுளா இருந்ததோ, எனக்கு எது சரின்னு பட்டுதோ அதை மட்டும் நீங்க செஞ்சு உங்க வாழ்க்கையை நீங்க வாழ்ந்துட்டு இருந்திருந்தீங்கன்னா அது என்ன ஞானம்? உபாய ஞானம். இல்ல, எனக்கு இது சரின்னு படுது, ஆனா எனக்கு இது ஒத்து வரலன்னா கூட இதை செஞ்சாதான் நல்லா இருக்கலாம் போல இருக்குது அப்படின்னு நீங்க ஒரு யதார்த்த ஒரு உண்மையை புரிஞ்சுக்கிட்டு சில விஷயங்களை உங்களை மாத்திக்கிட்டோ, சில விஷயங்களை மாத்துறதுக்கு முயற்சி செய்தோ நீங்க பண்ணிருந்தீங்கன்னா அதுக்கு பேர் உபாய ஞானம். ஆனா இது இரண்டுமே நிரந்தர மகிழ்ச்சியை கொடுப்பது இல்லை. இது இரண்டுமே வாழ்க்கையில நிரந்தர தீர்வை கொடுப்பதில்லை. மூன்றாவதாக ஒரு ஞானம் குறிப்பிடுகிறார் வள்ளலார், அனுபவ ஞானம். அந்த அனுபவ ஞானத்தை உங்களுக்கு இந்த இடத்துல கொடுப்பது தாங்க இந்த வகுப்பு. அப்ப இந்த வகுப்பு என்பது அனுபவங்களை பதிவு செய்வது, அனுபவங்களை பகிர்ந்து கொள்வது. உங்களுக்கு ஒரு அனுபவம் இருக்கும், எனக்கு ஒரு அனுபவம் இருக்கும். அந்த அனுபவத்துல இருக்கக்கூடிய உண்மையை ஆராய்ந்து தெரிந்து கொள்ளலாம். அப்ப இந்த வகுப்பு எதற்குங்க? தன்னுடைய சுய புத்தியையும் தன்னுடைய சுதந்திரத்தையும் முழுவதுமாக பயன்படுத்தக்கூடிய வகுப்பு. எப்படி? உங்க சுய புத்தியையும் உங்க சுதந்திரத்தையும் நீங்க யாருக்கிட்டையும் அடமானம் வைக்காம முழுக்க முழுக்க நீங்களே அதை பயன்படுத்தி நீங்களே உங்க சிக்கல்களுக்கு தீர்வு காணுகின்ற ஒரு வகுப்பு. அது உங்களுடைய அனுபவத்தினால் மட்டும்தான் நடக்கும். இப்ப நான் சொல்றதை கேட்டு செஞ்சீங்கன்னு வச்சுக்கோங்க, நான் சொல்றதை கேட்டு அது உங்களுக்கு சரின்னு செஞ்சு பண்ணீங்கன்னா அது உபாய ஞானம். நான் சொல்றதுல கேட்டு தவிர்த்து அல்லது செஞ்சு அதன் மூலியமாக நீங்க அது உண்மையா அப்படின்னு நீங்க தேடி பண்ணீங்கன்னா அது உண்மை ஞானம். மூணாவது ஒண்ணு இருக்கு பாருங்க, நீங்க ஒன்ன செஞ்சதுனால உங்களுக்கு ஒரு அனுபவம் கிடைச்சிருக்கும், அந்த அனுபவத்தினால ஒரு ஞானம் பெற்று அதை நீங்க மீண்டும் நடைமுறைப்படுத்துற ஒரு ஞானம் இருக்கு பாருங்களேன், அது அனுபவ ஞானம். அதுதான் இந்த வகுப்புல அடுத்த 21 நாளும் நம்ம அதை பத்தி தான் பார்க்கணும். அப்போ இந்த 4:40ங்கிறது வாழ்க்கையில ரொம்ப மறக்க முடியாத ஒரு நேரங்க. ஏன்னு தெரியுங்களா? நீங்க நல்லா இருப்பீங்க, உள்ள இருந்து ஒருத்தன் வருவான், ஹலோ, டக் டக் டக், மே கமின் அப்படின்னு ஒருத்தன் வருவான். யார் தெரியுங்களா? தூக்கம். தயவு செஞ்சு என்ன தூங்க விடு, தயவு செஞ்சு என்ன தூங்க விடுன்னு ஒருத்தர் வருவார், கட்டாயப்படுத்துவார். நீங்க கொஞ்சம் கவனமா அவர்கிட்ட சொல்லணும், இல்லப்பா நான் ஏதோ தெரிஞ்சோ தெரியாமல 3:30 மணிக்கு எந்திரிச்சிட்டேன், இன்னும் ஒரு கொஞ்சம் நேரம் தான், நீ கொஞ்சம் போயிட்டு அப்புறம் வா பாத்துக்கலாம் அப்படின்னு கொஞ்சம் கொஞ்சம் அப்பப்ப நீங்க தான் சொல்லணும் அவர்கிட்ட. கொஞ்சம் நீங்க விட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, வந்துடுவார் அவர். யார் அவரு? தூக்கம் தான், வேற ஒண்ணும் இல்லை. இந்த 4:40 தூங்கிடாதீங்க, 4:40 தூங்கிடாதீங்க. இப்ப கேமராவை ஏன் ஆன்ல வைக்க சொல்றோம்னு தெரியுதுங்களா? நீங்களே தூங்கினா கூட நாங்க உங்களுக்கு தூங்க விட மாட்டோம், அதுக்குதான், வேற ஒண்ணும் இல்லை. நம்மாலே பகல்ல கிளாஸ்ல உட்கார்ந்தாலே வாத்தியார் முன்னாடி பாடம் எடுத்துட்டு இருப்பாரு, நோட்ல இந்த பேனா வச்சா அது இங்கிருந்து இமயவலை வரைக்கும் போகும். கடைசியில அவர் கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தா அவர் என்ன நடத்தினாருன்னு நமக்கும் தெரியாது, நோட்டும் காலியா இருக்கும், பக்கம் பூரா எழுதிருப்பீங்க, ஒரே ஒரு பக்கம் மட்டும் இருக்காது. வகுப்புல எத்தனை நாள் எத்தனை நோட்ல எத்தனை ஒரு பக்கம் ஃப்ரீயா இருக்குன்னு தெரியுங்களா? இந்த தூக்கம் வந்துச்சுன்னா அந்த இடத்துல நீங்க ஒண்ணும் எழுதிருக்க மாட்டீங்க. அந்த மாதிரி இந்த 4:40ங்கிறது ரொம்ப முக்கியமான நேரம். தூக்கம் வருவாரு, தூங்கிடாதீங்க. நம்ம என்ன பார்த்தோம்? உபாய ஞானம்னு பார்த்தோம்,
உண்மை ஞானம்னு பார்த்தா அனுபவ ஞானம்னு பார்த்தா இந்த அனுபவத்தை உங்களுக்கு கொடுப்பதுதான் இந்த வகுப்பு. சரி, அப்ப அனுபவத்தை கொடுக்கணும் அப்படின்னு சொன்னா இந்த உடல், மனம், எனர்ஜி, ஆற்றல் அப்படிங்கிற 3 விஷயத்திலும் உங்களுக்கு ஒரு அனுபவம் ஏற்கனவே நடந்திருக்கு. அப்ப இந்த வகுப்பு நான் ஒன்னும் புதுசா பேச போறதே கிடையாதுங்க. புதுசான விஷயங்களை பத்தி பேச போறதே கிடையாது. எல்லாமே நமக்கு தெரிஞ்சதுதான். ஆனா தெரிஞ்ச விஷயத்த நாம எங்கெல்லாம் நடைமுறைப்படுத்தாம இருக்கிறோங்கிற பத்தி தாங்க பேச போறோம். இந்த 21 நாள் என்ன பேச போறோம்? தெரிஞ்ச விஷயம்தான். ஆனா நாம எங்கெல்லாம் அதை நடைமுறைப்படுத்தாம இருக்கிறோம் அப்படிங்கறத பத்தி தான் பேசணும். சரி, இப்போ ஒரு உதாரணத்துக்கு உங்க 2 கைகளை இப்படி வைங்களேன். 2 கைகளை இப்படி வைங்களேன். ரைட், கை இப்படி தூக்குங்க. ரைட், ஓகே, எல்லாரும் முடிச்சிருக்கீங்க, ரொம்ப நன்றி, சந்தோஷம். இப்ப மறுபடியும் கீழே இருக்குங்க. ரைட், மகிழ்ச்சி. இப்போ நீங்க என்ன பண்ணணும்? நான் செய்யறதை நீங்க அப்படியே திரும்ப பண்ணணும். பண்ணலாமா? ரைட். இப்போ இந்த இடது கை இருக்கு இல்லையா, இந்த இடது கைய இப்படி கீழே வந்து இப்படி கொண்டு போகும், இப்படி கீழே வந்து இப்படி கொண்டு போகும், இப்படி கீழே வந்து இப்படி கொண்டு போகும், இப்படி கீழே வந்து இப்படி கொண்டு போகும். இதுல ஏதாவது சந்தேகம் இருக்குங்களா? இந்த இடது கையை இப்படி கீழே கொண்டு வந்து இப்படி கொண்டு போகல ஏதாவது சந்தேகம் இருக்குங்களா? ஒன்னும் சந்தேகம் இல்லையே. ரைட். இப்ப இந்த வலது கை இருக்கு இல்லையா, இந்த வலது கையை இப்படி நீட்டிக்கு, நீட்டுங்க. ரைட். இப்ப இந்த வலது கை என்ன பண்ணணும்? இப்படி சுத்தணும், இப்படி சுத்துங்க. ஓகே. இப்ப இதுல ஏதாவது சந்தேகம் இருக்கா? எதுவும் சந்தேகம் இல்லையே. ரைட். இப்ப இந்த கையை எப்படியே வைங்க, இந்த கையை வலது கை இப்படியே வைங்க. இப்ப இடது கைய நான் சொல்லி கொடுத்த மாதிரி பண்ணுங்க. ஓ, வெரி குட், சூப்பர். இப்ப வலது கைய இப்படி சுத்துங்க. இது ராமேஸ்வரம் போகுது, இது கன்னியாகுமரி போகுது பாருங்க. இந்த வலது கை ஒரு பக்கம் போகும், இடது கை ஒரு பக்கம் போகும். சிறப்பு. இது இப்படியே பண்ணுங்க, இது இப்படியே பண்ணுங்க, இது இப்படியே பண்ணுங்க. கொஞ்சம் நிதானமா யோசிச்சு பார்க்கணும். நான் பண்றதைத்தான் நீங்க பண்றீங்களான்னு பார்க்கணும். நாம ஒண்ணு பண்ணுவோம், நீங்க ஒண்ணு பண்ணிட்டு இருக்கோம். சிறப்பு, மிகச்சிறப்பு, மிகச்சிறப்பு. அருமை, அருமை, சூப்பர். ஸ்டாப். இப்போ இந்த இடது கையை இப்படி செய்வதற்கும் வலது கையை இப்படி செய்வதற்கும் என்ன சம்பந்தம்? இப்ப இந்த இடது கையை நீங்க இப்படி பண்ணும்போது ஈஸியா இருந்துச்சா? ஈஸியா இருந்துச்சா? ரைட். வலது கையை மட்டும் இப்படி பண்ணும்போது ஈஸியா இருந்துச்சா? ஈஸியா இருந்துச்சுங்களா? இப்ப இதை மட்டும் பண்ணுங்கன்னு நான் சொன்னேன், ஈஸியா பண்ணிருப்பீங்க. இப்ப இதை மட்டும் பண்ணுங்கன்னு சொன்னேன், அதுவும் ஈஸியா. இப்ப இது ரெண்டையும் அட் அ டைம்ல பண்ணுங்க. இப்படி போகுது, நம்மால் இப்படிங்கிறான், இப்படிங்கிறான், இப்படிங்கிறான். பாத்தீங்களா? இது உங்க கை தானே. தனித்தனியா பண்ணும்போது ஈஸியா இருக்கு. இது ரெண்டையும் ஒன்னா பண்ணும்போது என்ன ஆகுது? பிரச்சனையா இருக்குது, சிரமமா இருக்கு. ஏங்க இருக்கா இல்லையாங்க? ஹலோ, இருக்கா இல்லையா? இது ரெண்டையும் ஒன்னா பண்ணும்போது சிக்கல் இருக்குது. இப்போ சிக்கல் கிடையாது, இந்த மாதிரி நீங்க செஞ்சு பரிச்சயப்படல, பழக்கப்படல, அவ்வளவுதானே. உங்க எல்லாருக்குமே நீங்க போய் ஸ்டவ் பக்கத்துல நின்று லைட் எங்க இருக்குன்னு எடுத்து ஸ்டவ்வை பார்த்து ரெகுலேட்டரை ஓபன் பண்ணி பத்த வைக்கிறீங்களா? எங்கேயோ பார்த்து பண்றீங்களா? போன உடனே அது பத்த வைக்கிறீங்களா ஈஸியா? நம்மால் வண்டி ஸ்டார்ட் பண்ணி உட்கார்ந்த உடனே எங்கேயோ பார்த்து எதையோ நினைச்சா கூட ஆட்டோமேட்டிக்கா வீட்டுக்கு அந்த வண்டி வந்து சேருது இல்ல? இப்போ இது செய்யறதெல்லாம் என்ன செய்றீங்க? அன்னிச்சையாக செய்யறீங்க. அதாவது சப்கான்சியஸ் மைண்ட்ல இயல்பாவே அதை செய்யறீங்க. இப்போ ஒரு டீ போடுங்கன்னு சொன்னா டீ போடுவீங்களா? டீ போடுங்கன்னு சொன்னா நீங்க போன உடனே 10 நிமிஷத்துல டீ போட்டு வந்துருவீங்க. என்னுடைய கேள்வி என்ன, எந்த பாத்திரத்தை எடுக்கிறோம், பால் எவ்வளவு ஊத்துறோம், டீ தூள் எவ்வளவு போடுறோம், சர்க்கரை எவ்வளவு போடுறோம்னு என்னைக்காவது யோசனை பண்ணி எடுத்து போட்டிருக்கீங்களா? அந்த கை பக்குவம்னு சொல்ற மாதிரி அந்த பதம் போன உடனே எடுத்து ஒரு அளவு கரெக்டா வருதா இல்லையா? ஹலோ, வருதா இல்லையாங்க? அதே மாதிரிதான் ஒரு ஆணுக்கு ஒரு வேலை செய்யும் பொழுது அதனுடைய பழக்கம் ஆயிருச்சுன்னா, அது சப்கான்சியஸ் மைண்ட்ல பதிவாயிருச்சுன்னா நீங்க பெருசா அதை பத்தி யோசிக்க மாட்டீங்க. ஆனா கரெக்டா அந்த வேலை செய்வீங்க. இந்த செயலுக்கு பேரு அன்னிச்சை செயல்னு பேரு. அன்னிச்சை அப்படின்னா உங்களை அறியாமலே இயல்பாகவே அது கரெக்டா நடக்கும், பர்ஃபெக்டா நடக்கும் அந்த வேலை. ஆனா நீங்க கவனிச்சு செய்ய மாட்டீங்க. ஒரு உதாரணத்துக்கு, நீங்க போய் ஒரு உடை மாத்தணும்னு சொன்னா போய் ஒரு உடை எடுக்கிறீங்க, நீங்க பாட்டுக்கு போறீங்க, இயல்பா ஏதோ ஒண்ணு நினைச்சுக்கிட்டு
அந்த நேரத்துல நான் உடைதான் மாத்திரன்னு நினைச்சுக்கிட்டு மாத்துறீங்களா? இல்ல, பல நேரங்கள்ல சிந்தனை வேற எங்க இருக்கு, ஆனா கரெக்டா பண்றீங்க. சாப்பிடும்போது அதுவா நடக்குது. இப்போ இந்த மாதிரி ப்ராசஸ் அனிச்சை செயல். சில விஷயம் இச்சை செயல்னு இருக்கு. இந்த இச்சை செயல் அப்படிங்கிறது நீங்க விழிப்போடு பார்த்து 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 பண்ணுவீங்க. எதெல்லாம் அப்படி பார்த்து பார்த்து பண்ணுவீங்க? இப்போ உதாரணத்துக்கு உங்க வீட்டுக்கு உங்களோட ஒரு 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 விஐபி உங்க வீட்டுக்கு வராரு. ஒரு செலிபிரிட்டி, ஒரு விஐபி உங்க வீட்டுக்கு வராரு. இப்ப போய் டீ போட சொன்னா என்ன பண்ணுவீங்க? இப்ப உங்க வீட்டுக்காருக்கு டீ போட சொல்லியிருந்தா டக்குன்னு போய் 10 நிமிஷத்துல போட்டு வந்துடுவீங்க. ஒரு விஐபி வந்து டீ போட சொன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க? ஒரு 20 நிமிஷம் போடுவீங்க டீ போடுறது. கரெக்டா இல்லையா? அதே டீ தான், அதே டீ தூள் தான், அதே ஸ்டவ் தான். ஆனா என்ன இருக்கு இப்ப நம்ம கிட்ட? கொஞ்சம் விழிப்புணர்வு அதிகமா இருக்கு. கொஞ்சம் கவனம். இங்க பாருப்பா, சரியா வைக்கணும்பா, பாத்திரத்தை சரியா வைக்கணும்பா, அந்த பாத்திரத்துல அடி பிடிக்கிற வாசனை வந்துடக்கூடாதுப்பா. எப்படி? அந்த பாத்திரம் சூடாகும் போது அடி பிடிக்கிற வாசனை வந்துடக்கூடாதுப்பா. அப்புறம் அந்த டீல வந்து ஆடை இருந்துடக்கூடாதுப்பா. அப்புறம் அந்த சக்கரை வந்து கரெக்டா இருக்கணும்பா. குடுக்கறதுக்கு முன்னாடி கொஞ்சமா டம்ளர்ல ஊத்தி குடிச்சு பாக்குறது. குடுக்கறதுக்கு முன்னாடி நாம நம்ம வீட்டுக்காருக்கு அவருதான் எலி, அது வேற, விட்டுருங்க. சில இடங்கள்ல கணவர் கூட ட்ரை பண்ணுவார். இருமா, நான் போய் சமைக்கிறேன். ஏங்க சிவனேன்னு நானே சமைச்சிருந்தேன், விடுங்க, எதுக்குங்க? உன் மேல எனக்கு எவ்வளவு அன்பு தெரியுமா? அந்த அன்பை சர்க்கரையில தான் காட்டுவார். நான் தெரியாம போட்டோமா சர்க்கரைய அப்படிம்பார். இதுல சிக்கல் என்ன தெரியுங்களா? அந்த அன்பு அவர் என்ன எதிர்பார்ப்புன்னா, டீயை நீங்க குடிக்கணும், குடிச்சாதான் அந்த அன்பு இருக்குதுன்னு அர்த்தம். என்ன, நான் டீ போட்டு நீ குடிக்கல, தெரியாதனமா அந்த டீயை நீங்க சரியில்லைன்னு வச்சீங்கன்னா, ஓ எனக்கு உனக்கு என் மேல அன்பே இல்லை போல. இந்த மாதிரிலாம் சில விஷயங்கள் நீங்க குடும்பத்துல யதார்த்தமா நடக்கும். ஆனா என்னுடைய பாயிண்ட் என்னன்னா, நீங்க சாதாரணமா செய்யற செயல் டீ போடுறது. ஆனா நீங்க வீட்டுல அன்றாட பாக்குற நபருக்கு கொடுப்பதற்கும் ஒரு செலிபிரிட்டி வீட்டுக்கு வரும்போது கொடுப்பதற்கும் வித்தியாசம் இருக்கு இல்லையா? ஏன் அந்த வித்தியாசம்? கவனம், விழிப்புணர்வு. அப்ப ஏன் அந்த இடத்துல இது சரியாக நடக்கணுங்கிற ஒரு ஆர்வம். அதேதான் இந்த இடத்துல நீங்க காஸ்மலாஜிக்கல் ரியாலிட்டி அப்படின்னு ஒண்ணு இருக்கு. இந்த வார்த்தையை எழுதி வச்சுக்கோங்க. காஸ்மலாஜிக்கல் ரியாலிட்டி. உங்க வாழ்க்கைய பிறந்ததுல இருந்து இப்ப வரைக்கும் நீங்க என்னவா வாழ்ந்துட்டு இருக்கிறீங்க அப்படின்னா, இந்த காஸ்மலாஜிக்கல் ரியாலிட்டிய புரிஞ்சுக்காம வாழ்ந்துட்டு இருக்கிறீங்க. அப்போ உங்க அனுபவத்து மூலியமா கிடைக்கக்கூடிய விஷயம் என்ன? இந்த காஸ்மலாஜிக்கல் ரியாலிட்டியை பத்தி தான் நீங்க இந்த வகுப்புல நிறைய தெரிஞ்சுக்க போறீங்க. அப்ப இந்த காஸ்மலாஜிக்கல் ரியாலிட்டினா என்ன அப்படின்னு நீங்க புரிஞ்சுக்கணும். இப்ப காஸ்மலாஜிக்கல் ரியாலிட்டி அப்படின்னா, எந்த ஒரு சூழ்நிலையும் எந்த ஒரு சம்பவத்தையும் நீங்கள் சிந்திக்கின்ற முறை, உங்களுடைய வே ஆஃப் பர்செப்ஷன், நீங்க சிந்திக்கிற முறைன்னு ஒண்ணு இருக்கு இல்லையா? இந்த சிந்திக்கிற முறையில உங்களுக்கு எவ்வளவு விகிதாச்சாரம் இருக்குதோ அதை பொறுத்துதான் உங்கள் வாழ்க்கை ஆனந்தமாகவும் பேரானந்தமாகவும் நீங்கள் வாழ்வதற்குண்டான முறை இருக்கிறது. அப்ப வே ஆஃப் திங்கிங். அப்ப உங்க வாழ்க்கை எதை பொறுத்துங்க? உங்களுடைய திங்கிங்கை பொறுத்து தானே தவிர 7.5 சனி பொறுத்தோ, குரு பயிற்சியை பொறுத்தோ, கண்டக சனி பொறுத்தோ கிடையாது. இப்ப 7.5 சனின்னா என்ன அர்த்தம்? என் திங்கிங் குறைவா இருக்குதுன்னு அர்த்தம். உங்க வே ஆஃப் திங்கிங் குறைவா இருக்குதுன்னு அர்த்தம். உங்களுக்கு கண்டக சனி இருக்குதுன்னு சொன்னா என்ன அர்த்தம்? உங்களுடைய வே ஆஃப் திங்கிங் குறைவா இருக்குதுன்னு அர்த்தம். இப்ப குரு பயிற்சினா என்ன அர்த்தம்? உங்க வே ஆஃப் திங்கிங் பெட்டரா இருக்குதுன்னு அர்த்தம். அவ்வளவுதாங்க வித்தியாசம். அப்போ இந்த வகுப்புக்கு வந்துட்டா முதல் கண்டிஷன், இந்த வகுப்புல இருக்கிறவங்களுடைய முதல் கண்டிஷன், நீங்க எல்லாரும் போய் உங்க ஜாதகத்தை தூக்கி, ஜாதகம்னு ஒண்ணு எழுதி வச்சிருப்பீங்களே, இந்த ஜாதகத்தை எடுத்து உங்களுடைய அட்டாளி மேல, கபோர்டு மேல, பீரோ மேல, இல்ல எங்கேயாவது மேல வச்சிடணும். என்ன பண்ணிடணும்? உங்க ஜாதகத்தை தூக்கி அட்டாளி மேல வச்சிடணும். அப்போ இந்த காஸ்மலாஜிக்கல் ரியாலிட்டிய ஒரு அனுபவமாக உங்களுக்கு கொடுப்பதுதான் இந்த வகுப்பு. சரி, அப்ப காஸ்மலாஜிக்கல் ரியாலிட்டி அப்படின்னா வே ஆஃப் திங்கிங்னு சொன்னேன். எபிலிட்டி டு அண்டர்ஸ்டாண்ட், வே ஆஃப் திங்கிங். உங்களுடைய சிந்திக்கின்ற சுபாவத்தினுடைய சூழ்நிலை தான் உங்கள் வாழ்க்கையில் பிரச்சனைக்கு காரணம். அப்போ ஒரு மனிதன் இன்னைக்கு எதிர்கொள்ளக்கூடிய விஷயங்கள் என்னெல்லாம் பிரச்சனையாக இருக்குதுன்னு ஒரு 5 பிரச்சனை தாங்க. பணம் பிரச்சனை, ஆரோக்கிய பிரச்சனை, தொழில் பிரச்சனை, சமுதாய பிரச்சனை, உறவுகள்ல பிரச்சனை. பணம் வேணுங்கிற அளவு கிடைக்க மாட்டேங்குது, உறவு பிரச்சனையா இருக்குது,
தொழில் பிரச்சனையா இருக்குது, சமுதாயம் பிரச்சனையா இருக்குது. இந்த மாதிரி இந்த 5 வகையான பிரச்சனைகளிலும் இந்த காஸ்மோலாஜிக்கல் ரியாலிட்டியை நீங்க உணராம இருக்கிறது தான் இந்த 5 வகையான பிரச்சனைக்கும் காரணம். அப்ப இந்த காஸ்மோலாஜிக்கல் ரியாலிட்டியை நீங்க புரிஞ்சுட்டீங்கன்னா உங்க கடன் பிரச்சனையில இருந்து மீண்டு வந்துடலாம், உங்க பொருளாதார பிரச்சனையில இருந்து மீண்டு வந்துடலாம், உங்க உறவுகள்ல இருக்கக்கூடிய சிக்கல், கணவன் மனைவிக்கிடையே புரிதல் குறைவாக இருக்கிறது, மாமனார் மாமியார் பிரச்சனை, அண்ணன் தம்பிய பிரச்சனை, இது எல்லா பிரச்சனையில இருந்து வெளியே வந்துடலாம், தொழில் பிரச்சனையில இருந்து வெளியே வந்துடலாம், சமுதாய பிரச்சனையில இருந்து வெளியே வந்துடலாம், ஆரோக்கிய பிரச்சனையில இருந்து வெளியே வந்துடலாம். அப்ப இந்த நீங்க 5 பிரச்சனைகளுக்கும் அடிப்படை காரணம் என்னங்க? த வே ஆஃப் திங்கிங். நீங்கள் சிந்திக்கின்ற சிந்தனையில் மாற்றம் தேவை. அதுதான் இந்த பிரச்சனைக்கு காரணம். அப்ப இந்த வே ஆஃப் திங்கிங்க இந்த 21 நாள் நான் கொஞ்சம் மாத்தி கொடுக்க போறேன், அவ்வளவுதான். சரி, இப்ப பண பிரச்சனையா? இத நீங்க சிந்திக்கின்ற கோணத்தை கொஞ்சம் மாத்தி சிந்திக்கலாமா? பண பிரச்சனை எப்படி சரியாகுதுன்னு பாக்கலாமா? உறவுகள்ல பிரச்சனையா? நீங்க சிந்திக்கின்ற கோணத்தை கொஞ்சம் மாத்தி பார்க்கலாமா? இந்த பிரச்சனை எப்படி சரியாகுதுன்னு பாக்கலாமா? உங்களுடைய தொழில்ல பிரச்சனையா? சிந்திக்கின்ற கோணத்தை கொஞ்சம் மாத்தி பார்க்கலாங்களா? இந்த பிரச்சனை எப்படி சரியாகுதுன்னு பார்க்கலாமா? அவ்வளவுதான். அப்போ நீங்க சிந்திக்கின்ற கோணத்தில் 360 டிகிரி மாற்றம் இருந்தா எப்படி இருக்கும்? 360 டிகிரி சிந்திக்கிற கோணத்துல மாற்றம் எப்படி? இப்ப நீங்க பாக்குறது இப்படி வடக்க நின்னு ஒரு விஷயத்த பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி தெரியும், அதே விஷயத்த கிழக்க நின்னு பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி தெரியும், அதே விஷயத்த தெற்க நின்னு பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி தெரியும், அதே விஷயத்த மேற்கு நின்னு பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி தெரியும். ஆனா நாங்க இங்க என்ன சொல்லி கொடுக்குறோம்னா, அந்த விஷயத்த மேல நின்னு பார்த்தா எப்படி தெரியும்? 4 திசையும் தெரியும். கரெக்டுங்களா? இப்ப நீங்க உங்க பிரச்சனை எப்படி எதிர்கொண்டுட்டு இருக்கிறீங்க? ஒரே டைரக்ஷன்ல எதிர்கொண்டுட்டு இருக்கிறீங்க. ஐயோ எனக்கு பண பிரச்சனை, ஐயோ எனக்கு உறவு பிரச்சனை, ஐயோ எனக்கு தொழில் பிரச்சனைன்னு ஒரே டைரக்ஷன்ல பாக்குறீங்க. அதனாலதான் உங்களுக்கு பிரச்சனையா இருக்குது. இப்ப நான் உங்களுக்கு என்ன சொல்லி கொடுத்துருவேன்னா, இத டாப்ல நின்னு பாருங்க. இப்ப 4 திசையிலும் என்ன பிரச்சனை இருக்குது? அப்போ ஒரு பிரச்சனையை நீங்க சால்வ் பண்ணும்போது பாக்கி 3 திசையில இருந்தும் பிரச்சனை வராம இருக்கிற மாதிரி சிந்திக்கிற கோணத்துக்கு நீங்க போயிட்டீங்கன்னா பிரச்சனையே இல்லை. அப்ப அந்த 360 டிகிரி சிந்திக்கின்ற கோணத்தை உங்களிடையே விழிப்புணர்வாக விதைப்பது தாங்க இந்த வகுப்பு. அப்ப அந்த 360 டிகிரி சிந்திப்பதுங்கிறது என்னங்க? விழிப்புணர்வு, விழிப்புணர்வு, விழிப்புணர்வு. அவ்வளவுதான். அப்ப விழிப்புணர்வுங்கிற ஒரு வார்த்தைக்கு பேர் என்னங்க? அர்த்தம் என்னங்க? ஒரு விஷயத்த நீங்க டாப்ல நின்னு பாக்குறது. அந்த வே ஆஃப் திங்கிங்க உங்ககிட்ட மாத்தக்கூடிய நிகழ்ச்சி தான் இந்த 21 நாள். அப்போ விழிப்புணர்வு என்பது மேல நின்று ஒரு விஷயத்த பாக்குறது. இப்ப மேல நின்று ஒரு விஷயத்த நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு அனுபவம் கிடைக்கும். அந்த அனுபவத்துக்கு பேரு தான் நீங்க மிராக்கிள்னு சொல்றீங்க, அற்புதம்னு சொல்றீங்க. சார் எப்படி நடந்ததுன்னு எனக்கு தெரியலப்பா, இதெல்லாம் ஜஸ்ட் மிராக்கிளா இருக்கு. நான் கோயிலுக்கு போயிட்டு வரேன், இல்ல பாபாவை நினைக்கிறேன், என் முன்னாடி பாபா போட்டோ தெரியுது. நான் ஜீசஸ் நினைக்கிறேன், என் முன்னாடி ஒரு ஜீசஸ் போட்டோ தெரியுது. நான் அல்லாவை நினைக்கிறேன், அல்லாவை நினைவுபடுத்துற யாரோ ஒருத்தர் என் முன்னாடி வந்து நிக்கிறாங்க. இதெல்லாம் எப்படி நடக்குதுன்னே தெரியல, சொல்றோமா? இது என்னை சுத்தி இந்த அற்புதங்கள்லாம் எப்படி நடக்குதுன்னு எனக்கு தெரியல, சொல்றோமா? இது எல்லாமே உங்களுடைய வே ஆஃப் திங்கிங்ல இருக்கக்கூடிய ரியாலிட்டிய புரிஞ்சுக்க வேண்டியதாங்க அவசியம். அப்போ அதிசயமோ அற்புதமோ இயற்கையோ குருவோ நடத்துவதில்லை. உங்களுக்குள் ஏற்படுகின்ற மாற்றங்களையும் அதிசயங்களையும் கற்றுக் கொடுப்பதுதான் இந்த இயற்கை. அப்போ உங்களுக்குள்ள ஒரு மாற்றம் ஏற்படுது, உங்களுக்குள்ள சிந்திக்கின்ற தன்மையில ஒரு மாற்றம் ஏற்படுது. அதைத்தான் நீங்க மிராக்கிள்னு சொல்றீங்க. மிராக்கிள்ங்கிறது ஒண்ணு வெளியே கிடையாது, அற்புதம் என்று ஒன்று வெளியே கிடையாது. சார் எனக்கு ஒண்ணு இது கிடைக்குமான்னு நான் நினைக்கவே இல்லை, ஆனா திடீர்னு எனக்கு கிடைச்சிருச்சுன்னு சொல்றீங்க. ஆனா அது எனக்கு கிடைக்குங்கிற ஒரு நம்பிக்கை உங்களுக்குள்ள உங்களையே அறியாம அன்னிச்சையாக அது இருந்திருக்கும். அதற்கான செயலை நீங்க உங்களுக்கே தெரியாம செஞ்சிருப்பீங்க. அதனாலதான் அது கிடைச்சிருக்கும். ஐயா அப்ப எனக்கு திருமணம் கூட அப்படிதான் நடந்திருக்குங்கிறீங்களா? நான் வரல அந்த ஆட்டத்துக்கு. அப்போ அப்படி நடந்திருந்தா இது ஏங்க இப்படி முட்டுது? தினம் தினம் போராட்டமா இருக்குதுங்க. அது ஒரு பெரிய பிராப்தங்க. இந்த வாழ்க்கை துணை இப்ப குரட்டி விட்டு தூங்கிட்டு இருக்குதுல பக்கத்துல, அது ஒரு பெரிய பிராப்தம். பாருங்க என்ன அழகா இருக்கு பாருங்க, அந்த முகம் எவ்வளவு அழகா இருக்குது, அந்த உருவம் எவ்வளவு இருக்கு. சில நேரங்கள்ல அதை பார்த்தாலே எரிச்சலா வரும். இந்த வே ஆஃப் திங்கிங் தான், வேற ஒண்ணும் இல்லை. நம்ம சிந்தனையில ஒரு மாற்றம் தேவை. நீங்க சிந்திக்கின்ற கோணத்தில் ஒரு மாற்றம் தேவை. சில நேரங்கள்ல இந்த ஜென்மத்தையெல்லாம் எப்படித்தான் எனக்கு வந்து வாச்சுதோ அப்படின்னு எல்லாம் தோணும் மனசுல.
ஆனா அது மாதிரியான ஒரு வாய்ப்பு நமக்கு வேற எதுவுமே இல்லைங்கிறது கொஞ்சம் உங்களுக்கு வகுப்பு போக போக புரியும். புரியுதுங்களா? அதனால இந்த வகுப்பு என்பது ஒரு காஸ்மலாஜிக்கல் ரியாலிட்டின்னு சொல்லக்கூடிய வே ஆஃப் திங்கிங். உங்களுடைய எபிலிட்டி டு அண்டர்ஸ்டாண்ட். இப்போ எபிலிட்டி டு அண்டர்ஸ்டாண்ட் உங்களுக்கு குறைவா இருக்கிறதுனாலதான் பண பிரச்சனை. எபிலிட்டி டு அண்டர்ஸ்டாண்ட் கொஞ்சம் குறைவா இருக்கிறதுனாலதான் உறவு பிரச்சனை. எபிலிட்டி டு அண்டர்ஸ்டாண்ட் குறைவா இருக்கிறதுனாலதான் உடம்புல பிரச்சனை, வியாதி. உங்க உடம்ப பத்தி நீங்க புதுசா முழுசா புரிஞ்சுக்கிற எபிலிட்டி டு அண்டர்ஸ்டாண்ட் குறைவா இருக்கிறதுனாலதான் வியாதி வருது. அது சக்கரை வியாதியா இருந்தாலும் சரி, கேன்சர் வியாதியா இருந்தாலும் சரி, எந்த வியாதியா இருந்தாலும் உங்கள் உடலை பற்றி நீங்கள் புரிந்து கொள்ளக்கூடிய தன்மை குறைவாக இருப்பதனால தான் வியாதி வருகிறது. சும்மா எல்லாம் இல்ல. சரி, இது ஒரு பக்கம் வச்சா கூட இன்னொரு பக்கம் ஒரு அடிப்படை கேள்வி இருக்கு. சரிங்க, எல்லாம் ஓகே, எனக்கு புரியுது. என்னுடைய வே ஆஃப் திங்கிங்கை சரி பண்ணா சரியாயிரும், என்னுடைய சிந்திக்கின்ற கோணத்தை சரி பண்ணா சரியாயிரும், நான் ஒரு ஞானம் அடைவதற்குண்டான அதாவது ஒரு அனுபவ ஞானம் எனக்கு இருந்தா சரியா, எல்லாம் கரெக்ட். ஆனா இவ்வளவு நாளா நான் நல்லா தானே இருந்தேன், திடீர்னு ஏன் எனக்கு பிரச்சனை வந்து இப்படின்னு ஒரு கேள்வி வரலாம். இன்னொன்னு, எத்தனை வருஷம் தான் நான் இந்த பிரச்சனையை எதிர்கொண்டுட்டே இருக்கிறது, என்னைக்குதான் எனக்கு வாழ்க்கை மாறும், இப்படின்னு ஒரு கேள்வி இருக்கலாம். இது எல்லாத்துக்கும் ஒரு உண்மையை நீங்க புரிஞ்சுக்கணும். யதார்த்தமா சொல்லணும்னா, நாம எல்லாருமே 10 மாசம் தானே அம்மாவுடைய வயிற்றுல இருந்து வந்தோம். ஆனா ஏன் 12 மாசத்துக்கு ஒரு தடவை பிறந்த நாள் கொண்டாடுறோம்? சிந்திக்க வேண்டிய கேள்வி. 10 மாதம் கருவறையிலிருந்து வந்து நீங்க 10 மாசத்துக்கு ஒரு தடவை தான் பிறந்த நாள் கொண்டாடணும். ஆனா எல்லாருமே 12 மாசத்துக்கு ஒரு தடவை கொண்டாடுறீங்க. இது அநியாயம் அல்லவா? இது நியாயமே இல்லை அல்லவா? அப்ப என்ன காரணம்னா, ஒரு கரு உருவாவதற்கு ஒரே ஒரு அணுல இருந்துதான் ஒரு கரு உருவாகுது. கோடிக்கணக்கான அணுக்கள் வருது, அதுல ஒரு அணுதான் உயிரோட தோன்றி அந்த அணுதான் கருவாக உருவாகுது. அப்போ அந்த அணு தந்தையிடம் இருந்து வந்த விந்துல 60 நாட்கள் தந்தையிடம் தயாராகிறது. 61வது நாள் தான் அது தாயிடம் விழுந்து குழந்தையாக கருவாக உருவெடுக்கு. அப்ப 2 மாசம் அப்பா கிட்ட, 10 மாசம் அம்மா கிட்ட, இது ரெண்டும் சேர்ந்துதான் 12 மாசத்துக்கு ஒரு தடவை நீங்க பிறந்த நாள் கொண்டாடுறீங்க. சரி, ஓகே. அப்போ இந்த கரு வரும் பொழுது இந்த கருவுல டிஎன்ஏ ஆர்என்ஏன்னு ஒண்ணு இருக்கு. அந்த டிஎன்ஏ ஆர்என்ஏல சில பதிவுகளோட தான் வருது. அந்த ஜீன் ஒரு பதிவுகளோட தான் வருது. இப்ப நான் சொன்னேன் இல்லைங்களா, இந்த காஸ்மலாஜிக்கல் ரியாலிட்டி, வே ஆஃப் திங்கிங், எபிலிட்டி டு அண்டர்ஸ்டாண்ட், இது தந்தைக்கோ தாய்க்கோ அல்லது பாட்டன் பூட்டன் முப்பாட்டன் 7 தலைமுறைகளாக அவர்களுக்கு என்னவாக இருந்ததோ அதை பொறுத்துதான் இந்த குழந்தையும் சிந்திக்கும். அப்ப இந்த குழந்தை இன்னைக்கு வளர்கின்ற சூழ்நிலைக்கு அடிப்படை காரணம் எதுங்க? இவங்களுடைய ஜீன்லயே வந்த ஜெனட்டிக் மெமரி. இந்த டிஎன்ஏல ஒரு ஜெனட்டிக் மெமரி இருக்கு. அந்த ஜெனட்டிக் மெமரியில இருக்கக்கூடிய தன்மையை பொறுத்துதான் இந்த குழந்தை சிந்திக்கின்ற சுபாவமும் அவர் நடந்து கொண்டுகின்ற விதமும். அப்போ இன்னைக்கு நீங்க இந்த 5 பிரச்சனையில எந்த பிரச்சனையில இருந்தீங்கனாலும், உச்சகட்ட கடன் இருக்குதா, கழுத்து நெரிக்கிற கடன் இருக்குதா, உங்களை கொடுமைப்படுத்துகின்ற வாழ்க்கை துணை இருக்குதா, உங்களுடைய தொழில் எவ்வளவு தொழில் பண்ணாலும் ஜெயிக்க முடியாத சூழ்நிலை இருக்கா, இது எல்லாத்துக்கும் உங்க ஜீன்லயே இருக்கிற சிந்திக்கின்ற கோணத்துலதான் பிரச்சனை இருக்குது. அது உங்க ஜீன்லயே இருக்குது. அதை சரி பண்ணீங்கன்னா எல்லாம் சரியாயிரும். அந்த மெத்தடுக்கு பேரு ஜீன் எடிட்டிங் பேரு. அது மேலை நாடுகள்ல கோடிக்கணக்குல சார்ஜ் பண்ணி பண்றாங்க. ஆனா அதை நம்ம நாட்டுல திருமூலர் என்னைக்கோ அதை ஜீன் எடிட்டிங்க மூச்சை கவனித்து செய்யலாம்னு திருமூலர் என்னைக்கோ சொல்லிட்டு போயிட்டார். அதை நம்ம கிட்ட யாரும் சொல்லல. அப்போ இன்னைக்கு இருக்கிற பிரச்சனைய நீங்க எதை கொண்டு சரி பண்ண பாக்குறீங்க? புறச்சூழ்நிலையில இருக்கிற விஷயத்த மாத்துவதன் மூலியமாக என் பிரச்சனை மாறுமான்னு பாக்குறீங்க. எங்க அப்பா அம்மா என்னை புரிஞ்சுக்கிட்டா, என் மனைவி என்னை புரிஞ்சுக்கிட்டா, என் மாமனார் மாமியார் என்னை புரிஞ்சுக்கிட்டா என் பிரச்சனை சால்வ் ஆயிருமோன்னு நினைக்கிறீங்க. வாய்ப்பு இல்ல ராஜா, வாய்ப்பே இல்லை. உங்க அப்பா அம்மாவோ, உங்க மனைவியோ, உங்க கணவனோ, உங்களுடைய நண்பர்களோ உங்களை புரிந்து கொள்வது என்பது வாய்ப்பே கிடையாது. புறச்சூழ்நிலைகளை மாற்றி உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் ஆனந்தத்தை அடையவே முடியாது. அகச்சூழ்நிலையை உணர்ந்துதான் உங்கள் வாழ்க்கைய ஆனந்தத்தை அடையும். அப்ப இந்த அகச்சூழ்நிலைங்கிறது என்னங்க? உங்க ஜீன்ல இருக்கிற மெமரி. அந்த ஜீன்ல இருக்கிற எந்த ஒரு மெமரினால எனக்கு பண பிரச்சனை இருக்குது, அந்த ஜீன்ல இருக்கிற எந்த ஒரு மெமரினால எனக்கு கணவனோடு மனைவியோடு சிக்கல் இருக்கிறது, அந்த ஜீன்ல இருக்கிற எந்த மெமரினால எனக்கு தொழில சிக்கல் இருக்குதுங்கிறத இந்த 21 நாளும் ஒரு அனுபவமாக உங்களுக்கு கண்டுபிடிப்பதற்கு நாங்கள் உதவி செய்து விடுவோம். அப்போ
பிரச்சனைக்குண்டான மூல காரணமும் உங்க கையில கொடுத்துருவோம். பிரச்சனைக்குண்டான பிரச்சனையிலிருந்து வெளிவருவதற்குண்டான செயல் திட்டத்தையும் உங்க கையில கொடுத்துருவோம். இப்போ பிரச்சனைக்குண்டான மூல காரணமும் உங்க கையில இருக்குது, அதுல இருந்து வெளியே வருவதற்குண்டான செயல் திட்டமும் உங்க கையில இருக்குது. இப்ப யாரு நினைச்சா அந்த பிரச்சனையில இருந்து வெளியே வர முடியும்? நீங்க நினைச்சா மட்டும்தான் வெளியே வரும். அப்ப இந்த வகுப்புக்கு வந்த உடனே அப்படியே கோடி கோடியா பணம் கொட்டும், அப்படியே வாழ்க்கை மாறிடும்னு யாராவது சொல்லி உங்களை கூட்டிட்டு வந்திருந்தாங்கன்னா அவங்க என் மேல இருக்கிற அன்புல சொல்லியிருக்கலாம். நீங்க வேலை செஞ்சா மட்டும்தான் மாறும். 4 மணிக்கு லாகின் பண்ண உடனே கூரை பிச்சுட்டு பணம் வராது. கொடுக்கிற தெய்வம் கூரை பிச்சுட்டு கொடுக்கும். மழையை மட்டும்தான் கூரை பிச்சுட்டு கொடுக்குங்க, பணத்தை எல்லாம் அப்படி கொடுக்காதுங்க. நம்ம வேலை செஞ்சா தாங்க. அப்ப எண்ணம் இருக்கலாம், சொல்லு இருக்கலாம், செயல் இருந்தா தானங்க விளைவு இருக்கும். செயல் இல்லாம விளைவு எப்படிங்க இருக்கும்? உங்க ஜாதகத்துல நீங்க சிஎம் ஆவீங்கன்னு இருந்தா கூட வீட்டுக்குள்ளேயே கதவை சாத்திட்டு உட்கார்ந்தீங்கன்னா சிஎம் ஆக முடியாது. கட்சியில போய் சேரணும், கொஞ்சம் வேலை செய்யணும், நீங்க பொறுப்பு எடுக்கணும், அப்பதான் சிஎம் ஆக முடியும். அப்போ இந்த காஸ்மலாஜிக்கல் ரியாலிட்டிங்கிறது உங்களுடைய ஜீன்ல இருக்கிற மெமரி என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு அந்த மெமரியை நீங்கள் சரி செய்வதற்குண்டான செயலை அனுபவமாக விதைப்பது தாங்க இந்த வகுப்பு. வேற ஒண்ணு இருக்கு. அப்ப பண பிரச்சனை இருக்குதா? இந்த பண பிரச்சனைக்கு என்னுடைய ஜீன்ல எந்த மெமரினால எனக்கு பிரச்சனை இருக்குதுன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு நான் ஹெல்ப் பண்றேன். நீங்க கண்டுபிடிச்சிருவீங்க. எதனால உங்களுக்கு பண பிரச்சனை, எதனால உங்களுக்கு உறவுகள்ல பிரச்சனை, எதனால உங்களுக்கு தொழில பிரச்சனை, எதனால உங்களுக்கு சமுதாயத்துல பிரச்சனை, எதனால உங்களுடைய வியாதி, ஒரு வியாதி போனா இன்னொரு வியாதி வந்துகிட்டே இருக்குது அப்படின்னு கண்டுபிடிச்சிருவீங்க. இப்ப மூல காரணம் உங்க கையில. யார் நினைச்சா அந்த காரணத்தை சரி செய்ய முடியும்? நீங்க நினைச்சா மட்டும்தான் சரி செய்யும். அப்போ அடுத்த அந்த 21 நாட்களும் தயாராக இருங்க. அடுத்த 20 நாட்கள் தயாராக இருங்க. வகுப்புக்கு ஆப்சண்ட் ஆயிடாதீங்க. கூடுமான அளவுக்கு ரொம்ப ஒரு முக்கியமான வேலை, ரொம்ப நெருங்கிய உறவு கல்யாணம் அப்படின்னு சொன்னா கூட, உசுறு போனா கூட இந்த ஜூம்ல தான் போகும். காலையில 4 to 5:30 உசுறு போனா கூட அது இங்கதான் போகும். பாத்துக்கங்க, சரிங்களா? அதனால ஏன்னா இது ஒரு 21 நாளும் ஒரு ஆப்ரேஷன் மாதிரி. உங்களை உள்ள கூட்டிட்டு வந்து கதவை சாத்தி வெளியே ரூம்ல லைட் ஆன், 21 days சர்ஜரி இஸ் கோயிங் ஆன். எவ்ரி டே 1.5 மணி நேரம் சர்ஜரி இஸ் கோயிங் ஆன். இந்த சர்ஜரியில பாதியில வெளியே போனீங்கன்னா என்ன ஆகும்? மண்டையை அறுத்து ஆப்ரேட் பண்ணி பாதியில போனா எப்படி இருக்கும்? அப்படியேதான். இப்ப இது ஒரு மன ரீதியான ஆப்ரேஷன். உங்களுடைய எண்ணங்களை கொஞ்சம் கொஞ்சமா அந்த காஸ்மலாஜிக்கல் ரியாலிட்டி உங்களுக்குள்ள அனுபவமாக விதைக்கின்ற ஒரு நிகழ்ச்சி. அதனால கூடுமான அளவுக்கு இதுல நீங்க ஆப்சண்ட் ஆகாம வர பாருங்க. நாங்க மீண்டும் ரெக்வஸ்ட் பண்றோங்க, இந்த வகுப்பை தயவு செய்து கேமராவை ஆஃப் பண்ணி அட்டன் பண்ணாதீங்க, கேமராவை ஆன் பண்ணி அட்டன் பண்ணுங்க. மீண்டும் மீண்டும் நாங்கள் அதை பதிவு பண்றதுக்கான காரணம் இருக்கிறது. அதே மாதிரி நாளை முதல் நீங்க இந்த வகுப்புக்குள்ள இருக்கிறவங்க எந்த பேர்ல நீங்க இந்த வகுப்புக்கு பதிவு செய்தீர்களோ அதே நேம் உங்க ரீநேம் பண்ணி இருக்கிற மாதிரி பாருங்க. சில பேர்ல வந்து மொபைல் மாடல் நேம் இருக்கு, உங்களுடைய பேர்ல மொபைல் மாடல் நேம் இருக்கு, அதை நீங்க ரீநேம் பண்ணிடுங்க. உங்களுடைய பேரை அந்த இடத்துல ரீநேம் பண்ணிருங்க. என்ன நேம்ல பதிவு பண்ணீங்களோ அதை ரீநேம் பண்ணிருங்க. கூடுமான அளவுக்கு நிறைய நேரங்கள்ல கேள்வி பதில் நேரத்துல நீங்க நிறைய கேள்வி கேட்கலாம். எந்த கேள்வி வேணா கேட்கலாம். பொதுவான கேள்விகள், உங்களுக்கு இருக்கக்கூடிய சந்தேகங்கள், வகுப்புல இருக்கக்கூடிய கேள்விகள், எந்த கேள்வி வேணாலும் கேட்கலாம். ஏனால் கேள்விதான் உங்களுக்கு ஞானத்தை கொடுக்கும். நீங்கள் கேள்வி கேட்டு ஒரு விடையை பெறுவதுதான் உங்களுக்கு உச்சகட்ட ஞானத்தை கொடுக்கும். அப்ப அந்த அனுபவம் என்பது தனக்கு ஏற்படுகின்ற சந்தேகங்களையும் கேள்விகளையும் முன்வைத்து அது மூலியமாக நீங்கள் ஒரு விஷயத்தை அடைவதுதான் உச்சகட்ட ஞானம். அதை தொடர்ச்சியாக செய்யுங்க. நான் ஒரே ஒரு விஷயத்த மட்டும் பதிவு பண்றேங்க. நீங்க கழுத்தை நெரிக்கிற கடன்ல இருங்க, இல்ல உறவுகள்ல தீர்க்கவே முடியாதுங்கிற உறவுகள்ல சிக்கல் இருந்தால் கூட, தவிர்க்கவே முடியாத வியாதி உடம்புல இருந்தால் கூட, அத்தனைக்கும் தீர்வு உங்களுக்குள்ள மட்டும்தான் இருக்கு. இதை வெளியே போய் தேடுறதுல பிரயோஜனமே இல்லை. அதை இங்க நான் உங்களுக்கு அனுபவமா கொடுத்துருவேன். எப்படிங்க? கத்து கொடுக்குறேன்னு நான் சொல்லல, அனுபவமாக அது ஏற்பட்டு விடும். நீங்க நினைச்சா மட்டும்தான் கடன்ல இருந்து வெளியே வர முடியும். நீங்க நினைச்சா மட்டும்தான் உறவுகள் சிக்கல்ல இருந்து மீள முடியும். நீங்க நினைச்சா மட்டும்தான் வியாதியிலிருந்து மீண்டு வர முடியுங்கிறத அனுபவமாக கொடுக்க முடியும் எங்களால. அதை கடந்த ஒரு 5 ஆண்டுகளாக செய்து கொண்டிருக்கிறோம். அந்த அனுபவத்தில் இதுவரை 497 விவாகரத்தை இந்த ஞான சஞ்சீவன குருகுலம் தவிர்த்திருக்கிறது. 9 குடும்பங்கள், விவாகரத்து பெற்ற குடும்பங்கள் இன்னைக்கு மீண்டும் ஒன்றாக சேர்ந்து வாழ்றாங்க. அது வெறும் பேப்பர் தானே,
கோர்ட் ஆர்டர் வெறும் பேப்பர் தானேன்னு சொல்லி அதை தூக்கி வீசிட்டு நீங்க ஒன்னா சேர்ந்து வாழ்றாங்க. 100க்கும் மேற்பட்டவர்கள் கடன்ல இருந்து மீண்டு வந்து மாதம் லட்சக்கணக்கில் சம்பாரிச்சிட்டு இருக்காங்க. ஒருத்தர் எல்லாங்க ஒரு எக்ஸ்பீரியன்ஸுங்க, நல்லா சம்பாரிச்சிட்டு இருந்தவர், 2 கார் எல்லாம் வச்சிருந்தவர், சொந்த வீடு வச்சிருந்தவர், வீடு ஜப்தியாகி 2 காரை இழந்து கோடிக்கணக்குல கடனோடு வந்தாரு. இன்னைக்கு ரொம்ப அற்புதமாக தன்னுடைய வாழ்க்கையை மாதிரி சம்பாரிச்சு மீண்டும் அந்த 2 காரை வாங்கி மீண்டும் அந்த வீட்டை, இழந்த வீட்டை மீண்டும் திருப்பி, ஜப்தியான வீட்டை மீண்டும் திருப்பி தன்னுடைய வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கு. இந்த மாதிரி டெஸ்டிமோனியல்ஸ் நம்ம கிட்ட நிறைய இருக்கு. அப்போ இது எதுவுமே இங்க வந்து வகுப்புக்கு வந்ததுனால நடந்ததுன்னு சொன்னா இல்லைங்க, அப்படி இல்லை. இந்த வகுப்புக்கு வந்து நாம சொல்வதை கேட்டு அவர்கள் செய்ததுனாலதான் நடந்தது. சும்மா அது ஜி பூம்பா போட்டு மாத்தவெல்லாம் முடியாது. அப்படியே நீங்க வகுப்புக்கு வந்துட்டீங்களா, அப்படியே இருங்க ஜி பூம்பா உங்க வாழ்க்கை மாறிடும் அப்படிலாம் இல்லைங்க. நீங்க தான் செயல் பண்ணணும். இன்னும் அந்த செயல் செய்வதற்குண்டான சில விழிப்புணர்வையும் ஒரு 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 வழிகாட்டுதலையும் வேணா நான் செய்யலாமே தவிர, ஆனா செயல் நீங்க செஞ்சா மட்டும்தாங்க நடக்கும். ரைட்டுங்களா? இப்ப அந்த 4:40 தான் கொஞ்சம் கஷ்டமா இருந்தது. இப்ப பாருங்க எப்படி இருக்கு. இப்பெல்லாம் தூக்கம் வராது. இப்ப அவன் போயிட்டான், அவ்வளவுதான். அந்த அந்த ஷார்ப்பான டைம் அந்த 4:35 இருந்து 4:46 4:50 வரைக்கும் கொஞ்சம் குரூசியலான டைம். கொஞ்சம் அந்த நேரத்துல மட்டும் அவனுக்கு கதவை திறக்காதீங்க. எப்பா இருப்பா, நான் அப்புறம் திறக்கிறேன்ப்பா அப்படின்னு சொல்லி கொஞ்சம் கவனமா இருந்தீங்கன்னா இந்த கொஞ்சம் தலை தப்பிடும் நமக்கு. ரைட்டுங்களா? அதனால இந்த வகுப்புங்க முழுக்க 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 ஒரு அனுபவம். ஏன் மீண்டும் மீண்டும் நான் சொல்றேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, என்னுடைய வாழ்க்கையில இதெல்லாம் நான் ஏன் உங்ககிட்ட பேசணும், நான் எதுக்கு இதெல்லாம் நான் கொண்டு வந்து சேர்த்தணும், நான் யாரு, எனக்கு என்ன தெரியும், எனக்கு என்ன அனுபவம் இருக்கு, நான் என்ன அப்படி கத்துட்டேன், நான் ஒண்ணுமே கத்துக்கல, அதான் உண்மை. ஆனால் இன்னும் கத்துக்கொண்டே இருக்கிறேன்னு ஒரு வார்த்தையை சொன்னேன். உங்களோட சேர்ந்து நானும் கற்றுக்கொண்டே இருக்கிறேன். என்னோட அனுபவத்துல நான் ஒரு 9 ஆண்டு காலம் ஒரு அரசாங்க வங்கியில ஒரு ஆபீசரா ஒர்க் பண்ணிட்டு இருந்தேங்க. அப்புறம் ரிசைன் பண்ணிட்டு ஒரு தொழில் பண்ணலாம்னு சொல்லிட்டு ஒரு 1 கோடி ரூபாய் முதலீடா போட்டு ஒரு தொழில முதலீடு போட்டேன், நண்பர்களை நம்பி. அவர்களால் ஏமாற்றப்பட்டு ஒரு 1 கோடி லாஸ் ஆச்சு. அவங்க ஏமாத்திட்டாங்கன்னு சொல்லக்கூடாது, நான் தான் ஏமாந்தேன்னு சொல்லணும். அப்ப வேலை இல்ல, வருமானம் இல்ல, போகாத கோயில் இல்ல, கும்பிடாத சாமி இல்ல, பார்க்காத ஜோசிகாரன், அங்கெல்லாம் எனக்கு தெளிவு கிடைக்கல. ஆனால் அவர்கள் எல்லாம் எனக்கு உதவி செய்தார்கள். இந்த பிரச்சனைக்கெல்லாம் காரணம் உனக்குள்ளதான் இருக்குது அப்படிங்கிறத ஒரு எண்ணம் உருவாவதற்கு அவர்கள் தான் காரணம். அப்போ அந்த மாதிரி சூழ்நிலையில தான் டாக்டர் ப்ரூஸ் ஹெச் லிப்டன் அப்படிங்கிறவருடைய அறிமுகம், பயாலஜி ஆஃப் பிலீஃப்னு ஒரு ஆராய்ச்சி, அது யூடியூப்ல அவைலபிளாக இருக்கு, நீங்க போய் பாருங்க. இன்னைக்கு குரூப்ல கூட ஷேர் பண்ணுவாங்க, அந்த வீடியோவை முழுவதுமாக பாருங்க, அது ஆங்கிலத்துல இருக்கும். அந்த ஆராய்ச்சியை நம்ம தமிழ்ல எடுத்து ஒரு 5 ஆண்டு காலம் நம்ம செய்தோம். அதனுடைய விளைவு என்னுடைய கடன்ல இருந்து மீண்டு வர முடிந்தது, என்னுடைய உறவு சிக்கல்கள் இருந்து மீண்டு வர முடிந்தது, என்னுடைய ஆரோக்கியமான வாழ்க்கைக்கு காரணமாக இருந்தது. என்னுடைய சந்தோஷத்திற்கு அதிகப்படியான காரணம் தனக்குள்ளதான் இருக்குதுங்கிறது புரிதல் தான். அப்போ இந்த நீங்க எந்த பிரச்சனையும் நீங்க இங்க சொன்னீங்கனாலும் அதுக்கு பக்கத்துல பெரிய பிரச்சனையை நாம பார்த்தோங்கிற ஒரு அனுபவத்தை என்னால சொல்ல முடியும். அந்த அனுபவத்தினுடைய வெளிப்பாடு தான் இப்ப நான் உங்ககிட்ட பேசுறது எல்லாமே. இப்போ ஒரு சில வாழும் சித்தர்களோட பயணம் பண்ணுவதற்குண்டான சந்தர்ப்பம் கிடைத்தது. அதுல ஒரு 9 குருமார்கள் இருக்காங்க எனக்கு. அந்த என் பக்கத்துல நீங்க ஒரு போட்டோ இருக்கு, நீங்க அதுல பார்க்கலாம். இந்த 9 குருமார்களுடைய வழிகாட்டுதல் வந்து இந்த ப்ரூஸ் ஹெச் லிப்டன்னு சொல்லக்கூடிய இந்த மாதிரி விஞ்ஞானிகளுடைய கைடன்ஸோட நாம தெரிஞ்சுக்கிட்ட சில நுட்பங்களையும் சில நுண் அறிவுகளையும் உங்களோடு பகிர்ந்து கொள்ளக்கூடிய நிகழ்ச்சி தான் இந்த 21 நாள் அற்புதங்கள் நிகழ்ச்சி. இது வந்து ஒரு தன்னம்பிக்கை மாதிரி நிகழ்ச்சின்னெல்லாம் நான் சொல்ல மாட்டேங்க. இது ஒரு ஆன்மீகமான நிகழ்ச்சின்னு நான் சொல்ல மாட்டேன். இது ஒரு சுய விழிப்புணர்வுக்கான கருத்துரையாடல், கலந்துரையாடல், அவ்வளவுதான். எப்படிங்க? ஒரு சுய விழிப்புணர்வு, செல்ஃப் அவேர்னஸ். உங்களுக்கே ஒரு செல்ஃப் அவேர்னஸ், எனக்கே இந்த பிரச்சனை, இந்த பிரச்சனையிலிருந்து நான் மீள்வது எப்படி, நான் இன்னும் ஆனந்தமாக இருப்பது எப்படி, என்னுடைய ஆனந்தத்தை என் குடும்பத்தோடு பகிர்ந்து கொள்வது எப்படி, என் குடும்பத்தோடு சேர்ந்து எல்லாரும் சந்தோஷமாக இருப்பதற்குண்டான சூழ்நிலையை உருவாக்குவது எப்படி, இது அத்தனையும் தனக்குள்ளதான் இருக்குதுங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு அனுபவத்தை உங்களோடு பகிர்ந்து உங்களுக்குள்ளும் இருக்கக்கூடிய அந்த நுட்பமான நுண்ணறிவை மேம்படுத்துகின்ற ஒரு வகுப்பு. உங்களை நீங்கள் அனுமதித்து ஒரு 21 நாளுக்கு உங்களை நீங்க கமிட்மெண்டாக நீங்கள் மாற்றியதற்கு எங்கள் ஞான சஞ்சீவன குருகுலத்தின் சார்பாக நன்றியையும் வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம்.
இப்போ கேள்வி பதிலுக்கான நேரம் இது. நீங்க கேள்வி கேட்கலாம். என்ன சந்தேகம் இருந்தாலும் கேட்கலாம். இப்ப நீங்க வகுப்புல இருந்து மட்டும்தான் கேட்கணும் இல்ல, பொதுவாக உங்களுக்கு ஏதோ ஒரு கேள்வி இருந்தா கூட நீங்க கேட்கலாம். எனக்கு இது ஏன்னு புரியல அப்படின்னு கூட நீங்க கேட்கலாம். எந்த கேள்வி வேணா நீங்க கேள்வியை முன்வைக்கலாம். சார் வணக்கம் அது சார். நீங்க பேசுவதற்கு முன்னாடி உங்களுடைய பேரு, நீங்க எந்த ஊர்ல இருந்து பேசுறீங்க அப்படிங்கிற தகவலை சொல்லிட்டு நீங்க இந்த கேள்வியை முன்வைக்கலாம். எஸ். சார் வணக்கம் சார். என் பேர் ராஜ்குமாருங்க. வணக்கம் வணக்கம் பிரதர். நான் கோபிச்செட்டிப்பாளையம் அப்படிங்கிற ஒரு ஊர்ல இருந்து பேசுறேங்க சார். வணக்கம் ராஜ்குமார், சொல்லுங்க சார். ஒரு 10 வருடங்களாவே என் மனதுக்குள்ளேயும் வெளிப்படையா சொல்லலாங்களா சார்? ஒன்றும் தப்பு இல்லைங்களா? சொல்லலாம் தப்பு இல்லை. ஒரு 10 வருடமாவே வந்து பாத்தீங்கன்னா என்னோட மனசுக்குள்ள வந்து பாத்தீங்க அப்படின்னா என்ன ஒரு மிகப்பெரிய லெவல்ல சம்பாதிக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்து பாத்தீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் டைம் வந்து நான் ஒரு லவ் பண்ணேன் சார். ஒரு பொண்ணை லவ் வந்து ஃபெயிலியர் ஆயிடுச்சு எனக்கு. ஆஹ் என்னால வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃபெயிலியர் ஆனாலும் அந்த என்னால மறக்க முடியலைங்க. அதாவது வந்து பாத்தீங்கன்னா அந்த பொண்ணு பேர்ல ஏதாவது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்கூலோ அல்லது ஒரு காலேஜோ இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நம்ம கஷ்டப்பட்டு சம்பாரிச்சு நாம ஆரம்பிச்சு ஏதாவது ஒரு இன்ஸ்டியூட் மாதிரி ஏதோ ஒண்ணு பண்ணணும். ஆனா ஃபர்ஸ்ட் அந்த பொண்ணை பார்த்ததுக்கு அப்புறம் தான் சம்பாதிக்கணுங்கிற எண்ணமே எனக்கு வந்துச்சு. அச்சீவ் பண்ணணும் அப்படிங்கிற எண்ணமே வந்து அவங்கள பார்த்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு வந்துச்சு. இந்த மாதிரி பண்ணணும் அப்படிங்கிறது ஒரு 10 வருஷம் என்னுடைய கனவுங்க. ஆனா அதுல இருந்து வந்து பாத்தீங்கன்னா என்னால வந்து மீளவே முடியலைங்க. சரி, உங்க கேள்வி எப்படி மீள்றதுங்கிறதா, இல்ல எப்படி அத இல்ல அந்த அச்சீவ் பண்றதுதாங்க. அப்ப உங்க கேள்வி வந்து அந்த அந்த பெண்ணுடைய பெயர்ல ஒரு காலேஜ் கட்டுறது எப்படி அப்படிங்கிறது உங்க கேள்வி. ஆமாக்கா, ஏதாவது ஒரு இன்ஸ்டியூட் நாம வந்து பாத்தீங்கன்னா ஏதோ பண்ணணும், ஒரு பெரிய லெவல்ல பண்ணணுங்கிறது என்னோட அச்சீவ்மெண்ட். ஓகே. இப்ப லவ் பண்ண பொண்ணை கல்யாணம் பண்ணணுங்கிறது நோக்கம் இருக்கா, இல்ல அவங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு? அவங்களுக்கு வந்து மேரேஜ் ஆயிடுச்சுங்க சார். மேரேஜ் ஆயிடுச்சு, லவ் ரைட். ஃபெயிலியர் அப்போ ஆயிடுச்சு. ஓகே. அப்போ இங்க உங்களுக்கு ஒரு சின்ன தெளிவு மட்டும் கொடுக்குற, மத்ததெல்லாம் வகுப்புல இருக்கும். பட் இப்ப நீங்க கேள்வி கேட்டதுனால ஒரு 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 கிளாரிட்டி கொடுக்குறேன். சரி. இப்போ எனக்கு, நான் ஒரு பெண்ணை காதலிக்கிறேன். ரொம்ப அந்த உணர்வுக்கு நான் உண்மையா இருக்கிறேன். அந்த உணர்வுக்கு நான் உண்மையா இருக்கிறதுனால அந்த இழப்பை என்னால தாங்க முடியல. அந்த இழப்பை நான் தாங்க முடியலங்கிறத நான் எப்படி வெளிப்படுத்தணும்னு நினைக்கிறேன்னா, அந்த பொண்ணு பேர்லயே ஒரு இன்ஸ்டியூட் கட்டி நல்லது செய்யணும்னு நினைக்கிறேன். நல்லா கவனிக்கணும் நீங்க எல்லாருமே நல்லா கவனிக்கணும். அதாவது நான் நான் இந்த இன்ஸ்டியூட் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறது வந்து நான் பேர் சம்பாதிக்கிறதுக்கோ பணம் சம்பாதிக்கிறதுக்கோ இல்ல, என்னுடைய காதல் உண்மையானதுன்னு ப்ரூவ் பண்றதுக்கு. எப்படி ஷாஜகான் தாஜ்மஹாலை கட்டினாரு? ஷாஜகானா கட்டினாரு? கொத்தனார் தான் கட்டினாரு. யாருக்கு அன்பு அதிகம்? கொத்தனாருக்கு தான் அன்பு அதிகம். ஷாஜகானுக்கு எப்படி அன்பு அதிகமா இருக்கு? ஆக மொத்தத்துல நான் ராஜ்குமார் பிரதருக்கு என்ன சொல்ல வரேன்னா, உங்களுடைய காதல் உண்மை என்றுதான் நீங்கள் நிரூபிக்க விரும்புகிறீர்கள். கண்டிப்பா சார். இப்போ நான் என்ன சொல்றேன், அந்த பெண்ணுக்கு நீங்க நன்றி சொல்லணும். இன்ஃபேக்ட் அந்த ஆத்மாக்கு, அந்த உயிருக்கு நீங்க நன்றி சொல்லணும். ஏன்? சாதாரணமா இருந்திருந்தா கூட ஒரு பெரிய அளவுல இந்த சமுதாயத்துக்கு நீங்க நல்லது பண்ணணுங்கிற எண்ணம் உங்களுக்கு வந்திருக்காது. அந்த சம்பவம் நடந்ததுனாலதான் ஒரு பெரிய அளவுல சமுதாயத்துக்கு நல்லது பண்ணணுங்கிற ஒரு எண்ணம் உங்களுக்கு வந்திருக்குது. அந்த எண்ணம் உருவானதுக்கு அந்த ஆத்மா ஒரு காரணம். அதுக்கு நீங்க ஒரு நன்றி சொல்லணும். அப்போ இந்த எண்ணம் இருந்ததுனால தானே உங்களுக்கு இத செய்யணுங்கிற ஆர்வமே வந்தது. அப்புறம் அதுல இருந்து மீள வரணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா எப்ப வேணா இந்த எண்ணம் இல்லாம போயிடலாம்ல. அந்த பெண்ணை பத்தி ஞாபகம் இருக்கிறதுனாலதான் கட்டணும்னு தோணுது. இப்ப நீங்க அதுல இருந்து மீண்டு வந்தீங்கன்னா இந்த வேலை செய்யணுங்கிற உணர்வு உங்களுக்கு எப்படி வரும்? கண்டிப்பாங்க சார். அப்ப உங்களுக்கு இப்ப என்ன வேணும்? இந்த நல்லது செய்யணுமா, இல்ல இந்த உணர்வுல இருந்து மீண்டு வரணுமா? நல்லது செய்யணும் சார். கண்டிப்பாங்க. நல்லதுதானே செய்யணும், அவ்வளவுதான். அப்போ நல்லதுதானே செய்யணும். நல்லது செய்வதற்கு அந்த உணர்வு இருக்கட்டும். ஆனா அது உங்களை பாதிக்காத மாதிரி இருக்கணும். இப்ப கேள்வியை நான் மாத்துறேன். ஐயா, நான் அதுல இருந்து வெளியே வரணும்னு நான் இருக்கலாம், அது என்னை பாதிக்க கூடாது. இப்படி ஒரு ஒரு உணர்வு இருந்தது. இந்த உணர்வினால் எனக்கு இந்த ஒரு செயல் தோன்றியது.
இந்த உணர்வு என்னுடைய செயலை பாதிக்காமல் ஒரு நல்லதை செய்வதற்குண்டான ஊக்கமாக நீங்கள் மாற்றிக்கொள்ளணும். கண்டிப்பா சார். ரைட்டுங்களா? அப்ப இந்த ஒரு வேளை இதுல இருந்து நீங்க மீண்டு வரணும்னு நினைச்சு அந்த பொண்ணை மறந்தீங்க அப்படின்னு மீண்டு வந்தா இந்த நல்லது செய்யறதையும் நீங்க மறந்துடுவீங்க ஐயா. கண்டிப்பாங்க சார். ஏன்னா நீங்க நல்லது பண்ணணுங்கிற நோக்கம் இல்ல, என் காதல் உண்மை என்று நிரூபிக்கிறதுக்காகத்தான் நீங்க அதை செய்யணும்னு நினைக்கிறீங்க. கண்டிப்பாங்க. ரெண்டாவது சார், அந்த இடத்துக்கு போகும்போதுங்க, நம்ம நான் கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷம் ஆச்சுங்க. அவங்கள வந்து எந்த டிஸ்டர்பும் நான் பண்றது இல்லை. ஒரு டைம் வந்து வெளியே நின்னாவது பார்த்து வரணுங்கிற அந்த எண்ணம் வந்து வருதுங்க. மனசுல இருந்து அந்த பதிவுகள் வந்து அழிய மாட்டேங்குதுங்க. இல்ல, ரொம்ப சந்தோஷங்க. பல பேத்துக்குங்க கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் கூட இப்படி இருக்கணும்னு நினைச்சா கூட முடியலைங்க. நீங்க ஆளே இல்லாம ஏங்குறீங்க. நாங்கெல்லாம் லைசன்ஸோட வச்சு கூட அந்த அன்பை காட்ட முடியலீங்க. ஆளு பக்கத்துலதான் இருக்குதுங்க. ஆனா உண்மையா ஒரு காலேஜ் கட்டணும், ஹாஸ்பிட்டல் கட்டணும், நல்லது பண்ணணும்னு நினைச்சா கூட முடியலீங்க. அவ்வளவு அன்பு இருக்குதுங்க. இந்த வேதனை எங்க போய் சொல்றது? ஆக மொத்தத்துல உங்களுக்கு புரிதல் கொடுக்க வேண்டியது, நீங்க நல்லது பண்ணணுங்கிற எண்ணம் வந்ததுக்கு அந்த ஆத்மா காரணம். நீங்க பெருசா சம்பாதிக்கணுங்கிற எண்ணம் வந்ததுக்கு அந்த ஆத்மா காரணம். சமுதாயத்துல 4 பேத்துக்கு நல்லது தீவிரமா செய்யணும்னு எண்ணம் வந்ததுக்கு அந்த ஆத்மா காரணம். அப்போ அந்த ஆத்மாவை நீங்க மனசுல நினைச்சு அது உங்களை தாக்காம இருந்தாதான் சரியா இருக்கும். ஆனா ஒரு விஷயத்த அண்டர்லைன் பண்றேன், இன்னொருவருக்கு மனைவி ஆயிட்டால் அந்த எண்ணம் உங்களிடம் இருப்பது தவறு. அது திருமணம் ஆகாம இருந்தா சரி, திருமணம் ஆயிட்டா என்னைக்காவது போய் வெளியே நின்னாவது பார்க்கணும்னு நினைக்கிறது கூட தவறு ஐயா. சரிதானே? கண்டிப்பாங்க சார். ஒரு பாடல் உங்களை டிஸ்டர்ப் பண்ணாத மாதிரி அந்த, அதாவது நீங்க அவங்களுக்கு தெரியக்கூடாது, தெரியாத மாதிரி நாம வந்து அவங்களுக்கு இது வரைக்கும் அவங்க டிஸ்டர்ப் பண்ணலைங்க சார். அவங்களுக்கு தெரியாத மாதிரி எங்க இருந்தாலும் நான் போய் பார்த்துட்டு நல்லா இருந்தா போதும் அப்படின்ட்டு வருவாங்க. அதுவே தவறுங்கிறேங்க. நீங்க பார்க்கணும்னு நினைக்கிறதே தவறுங்கிறேன் நான். அவங்களுக்கு தெரிஞ்சு பார்த்தா என்ன, தெரியாம பார்த்தா என்ன? அதாவது அந்த உணர்வு உங்களுக்குள்ள நல்லது செய்வதற்கு, இப்போ நீங்க ஒண்ணு இல்ல, ஒரு சின்ன ஒரு உதாரணம் சொல்றேன். இப்போ உங்களுக்கு ஒரு ஆசிரியர் இருக்கிறாரு. அந்த ஆசிரியர் நீங்க மனசுல நினைச்சுக்கிட்டு அந்த ஆசிரியரை நினைச்சு நீங்க ஒரு காரியத்தை செய்யறீங்க. அல்லது ஒரு நண்பர் இருக்கிறான், அந்த நண்பனை நினைச்சு நீங்க ஒரு ஊக்கம் செய்யறீங்க. அந்த மாதிரி உங்க ஊக்கத்துக்காக உங்க மனசுல இருக்கலாமே தவிர, அவங்களுக்கு தெரியாம கூட நான் போய் ஒரு தடவை பார்த்துட்டு வர்றேன்னு இருக்கிற எண்ணம் தவறு. அது இன்னொரு திருமணம் ஆகிவிட்டால் அதை நீங்கள் செய்வது என்பது தவறு. ஆனா இந்த வகுப்புல 21 நாளுக்கு அப்புறம் ராஜ்குமார் என்னெல்லாம் ஃபீட்பேக் கொடுக்குறாருன்னு பாருங்க. கடைசி நாள்ல ராஜ்குமார் என்னெல்லாம் பேசுறாருன்னு கொஞ்சம் வெயிட் பண்ணி பாருங்க. கண்டிப்பா பார்க்கலாம். மகிழ்ச்சி, நன்றி. அதாவதுங்க, ஒரு மனிதனுக்கு நான் நினைப்பதை சபையில பேசுறதுக்கு ஒரு தைரியம் வேணும். அதுலயும் செய்ததை உண்மையாகவே இப்படி ஒத்துக்கிறதுக்கு ஒரு தைரியம் வேணும். அந்த தைரியத்துக்கு ராஜ்குமாருக்கு ஒரு ஹேட்ஸ் ஆஃப் பண்ணலாம், பாராட்டு கொடுக்கும். மகிழ்ச்சி ராஜ், நன்றி. எப்போ ஒரு மனிதன் தான் செய்வதை ஒற்றுக்கொள்கிறானோ அப்ப அவன் ஜெயிப்பதற்கு முழுமையாக தகுதியுடையவனாக மாறுகிறான். எப்படி? எப்போ ஒரு மனிதன் தான் செய்ததை ஒரு சபையில் ஒற்றுக்கொள்கிறானோ அப்பொழுது அவன் முழுவதுமாக ஜெயிப்பதற்குண்டான தகுதியுடையவனாக மாறுகிறான். அடுத்த கேள்வி அருண் பிரசாத், ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. எஸ் சார், குட் மார்னிங் சார். அருண் பிரசாத் ஃப்ரம் கோயம்புத்தூர். குட் மார்னிங் சார். சிலர் இந்த பர்பஸ் ஆஃப் லைஃப் அப்படின்னு சொல்றாங்க சார். ஆமாங்க. பர்பஸ் ஆஃப் லைஃப் வந்து எல்லாத்துக்கும் இருக்குமா? அது எப்படி கண்டுபிடிக்கிறது? நமக்கு இந்த கிளாஸ் வந்து பர்பஸ் ஆஃப் லைஃப் கண்டுபிடிக்க யூஸ்ஃபுல்லா இருக்குமா? 100% இந்த கிளாஸ் பர்பஸ் ஆஃப் லைஃபை கண்டுபிடிக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். இதுல 8வது நாள் 9வது நாள் நீங்க அந்த பர்பஸ் ஆஃப் லைஃபை பத்தி பார்ப்பீங்க. 100% இந்த வகுப்புக்குள்ள உங்களுடைய நோக்கம் என்ன, உயிரினுடைய நோக்கம் என்ன, பிறப்பின் நோக்கம் என்ன, நீங்க எதுக்காக இங்க பிறந்திருக்கீங்கிற சிந்திக்கிற சிந்தனைக்குண்டான விதையை விதைச்சிருவோம். அதனுடைய ஆழம் நீங்க எவ்வளவு தீவிரமா அதை சிந்திக்கிறீங்கிறத கண்டுபிடிக்கிறது நீங்க தீவிரத்தை பொறுத்தது, உங்க வே ஆஃப் திங்கிங்கை பொறுத்தது. ஆனால் அது கண்டுபிடிக்கிற முறை என்ன, அதை செயல்படுத்துற திட்டம் என்ன, அதெல்லாம் நீங்க இங்க நாங்க ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்துவோம். ஓகே சார், தேங்க்யூ சார். நன்றிங்க, நன்றி நன்றி. வேற கேள்வி கேட்கலாங்க. என்ன நினைச்சு இந்த வகுப்புக்கு வந்தீங்க? நீங்க எல்லாம் அழைத்து வரப்பட்டீர்களா அல்லது இழுத்து வரப்பட்டீர்களா?
வேற வழியே இல்லைங்க. இந்த மனுஷன் ஒரே நச்சுங்க. வேற எதுவும் இந்த ஆளுக்காக தாங்க வந்தேன் அப்படின்னு கூட வந்திருக்கலாம். இல்லைன்னா இவன் இதை பத்தி பேசிக்கிட்டே இருக்கிறானுங்க, நான் வரலன்னா இன்னும் 1000 தடவை பேசுவான் போல இருக்கு, பேசுறது நிறுத்தணுங்கிறதுக்காக வந்துருங்க அப்படின்னு இருக்கலாம். இல்லைன்னா என்னதான் இருக்குதுன்னு தான் பார்ப்போமே அப்படின்னு வந்திருக்கலாம். இன்னும் சில பேர் அதீத அன்புனால ஐயா அப்படின்னு வந்திருக்கலாம். என்ன நோக்கத்துக்காக வந்தீங்க? எப்படி இருக்கு வகுப்பு? என்ன நினைச்சு வந்தீங்க? கொஞ்சம் பேசலாமா? கொஞ்சம் ஓப்பன் அப் ஆகலாமா? அருள்குமார் பேசுறேங்க சார், சின்ன சேலம். வணக்கம் 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 அருள்குமார் பிரதர், பேசுங்க சார். நான் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப கடப்பிரச்சனையில இருந்து மீண்டுட்டப்ப ஒரு நிறுவனத்துல ஜாயின் பண்ணி மீண்டுட்டேன். வந்து பாத்தீங்கன்னா நீ குடும்ப பிரச்சனை இருக்குது, எனக்கு சொத்து பிரச்சனை இருக்கு. அது என்ன பண்ணனாலும் நம்ம நல்லதே நினைச்சாலும் நமக்கு வந்து கெடுதல் தான் வந்து வருது. என்னால இந்த நிறுவனத்துல ரொம்ப டிஸ்டர்பன்ஸா இருக்கு. அது வந்து மீளணும், ஏதாவது ஒரு பண்ணி மீளணும் தான் சார் அந்த கிளாஸ் வந்து வந்திருக்கிறேன். அதே மாதிரி எனக்கு வந்து பாத்தீங்கன்னா சொத்து அதெல்லாம் எதுவும் வாங்கணும் கிடையாது, நல்லா சம்பாதிக்கணும், நிறைய ஏழைகளுக்கு உதவி செய்யணும்னு தான் நான் ஆசைப்படுறேன். எனக்கு சொத்து பத்துல எதுவுமே எல்லாம் தேவையில்லை. ஏற்கனவே கடந்த 10 வருடங்களா சிங்கப்பூர்ல ஒர்க் பண்ணிட்டேன். வந்துட்டு ஒரு நல்ல கார் எடுக்கணும், நல்ல சந்தோஷமா லைஃப் வாங்கணும், மக்களுக்கு நிறைய ஏழைகளுக்கு உதவணும். அதனாலதான் சார் நான் வந்துட்டு இந்த கிளாஸ் அட்டன் பண்றேன். நான் மகிழ்ச்சி மகிழ்ச்சிங்க. உங்களுடைய நோக்கம் நிறைவேறுவதற்குண்டான வழிகாட்டுதல் நிச்சயமாக இங்க இந்த வகுப்புல கிடைக்கும். நன்றி. யார் ரெஃபர் பண்ணா உங்களை? எப்படி வந்தீங்க வகுப்பு? அணி தலைவர் வெற்றி சார், விசி வெற்றிவேல் சார் தான் சார். சரி, ஓகே, ஃபைன் ஃபைன், நன்றி நன்றி. எஸ், வேற ஏதாவது கேள்வி, அனுபவம்? இப்ப மட்டும் இந்த மயான அமைதிங்க, எங்கிருந்துதான் வருமோ அந்த மயான அமைதி. எனக்கு பேசணும்னு தோணுது, ஆனா அந்த மைக்கை ஓபன் பண்ணி பேசினா ஏதாவது தப்பா பேசிடணும் அப்படிலாம் நினைக்காதீங்க. எல்லாம் எல்லாரும் அடிப்படையில ஒரே ஃபேமிலி தான். அதனால நீங்க இதெல்லாம் யோசிக்காதீங்க. கேள்வி, சந்தேகங்கள்? எஸ், சொல்லுங்க சிஸ்டர், ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க, பேசுங்க பேசுங்க ப்ளீஸ். சார், போத் ஸ்பிரிச்சுவாலிட்டி அண்ட் மென்டாலிட்டி எப்படி சார் மேனேஜ் பண்றது? எப்படி சொன்னீங்க சிஸ்டர்? முதல்ல என்ன சொன்னீங்க? போத் ஸ்பிரிச்சுவாலிட்டி அண்ட் மெட்டீரியல்ஸ்க்கு எப்படி மேனேஜ் பண்றதுன்னு தெரியல சார். வந்து அதுதான் போராட்டங்கள் நிறைய இருக்கு. ஓகே ஓகே, ஃபைன். சி, உங்க கேள்வி வந்து தரமான கேள்வி, மத்தவங்க எல்லாத்துக்கும் புரியணுங்கிறதுக்காக நான் அந்த கேள்வியை நான் ரிப்பீட் பண்றேன். சி, 2 வகையான ஒரு தன்மை இருக்கு. ஒண்ணு வந்து மெட்டீரியலிஸ்டிக் லைஃப், இன்னொன்னு வந்து நான் மெட்டீரியலிஸ்டிக் லைஃப். ஒண்ணு வந்து பொருள் சார்ந்த வாழ்க்கை, இன்னொன்னு பொருளற்ற வாழ்க்கை. அதாவது ஒன்ன சேர்த்தணும், நான் நிறைய சம்பாதிக்கணும், பேர் வேணும், புகழ் வேணும்னு ஓடுறது ஒரு மாதிரியான ஒரு வாழ்க்கை. இன்னொரு பக்கம் என்னன்னா, இதெல்லாம் ஒண்ணுமே இல்லைங்கிறது மாயைன்னு தெரிஞ்சுக்கணும். இதெல்லாமே மாயை. இந்த பேரு, புகழ், பாராட்டு, வருத்தம், துக்கம் எல்லாமே மாயை, ஒண்ணுமே இல்லைன்னு தெரிஞ்சுப்போம். இப்ப இந்த நான் மெட்டீரியலிஸ்டிக்னு ஒண்ணு தெரிஞ்சுக்கிட்டா அதை நான் எப்படி வாழ்க்கையை வாழும்? இது இரண்டுமே ஒரு கேள்வியாக வந்து நிக்குது. இந்த வகுப்பே முழுக்க இதுக்கு கிளாரிட்டி கொடுக்கறதாங்க. ஒட்டுமொத்த வகுப்பே இதுதான். எது மெட்டீரியலிஸ்டிக், எது நான் மெட்டீரியலிஸ்டிக்ங்கிற இந்த பிரிச்சு பார்க்கக்கூடிய தன்மையை விழிப்புணர்வா அவங்ககிட்ட விதைக்கிறதான் இந்த வகுப்பு. ஆனா உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு இந்த கேள்விக்கு நான் பதில் சொல்வதை விட ஒரு சின்ன ஒரு எக்ஸ்பீரியன்ஸை நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணேன். இப்போ ஒரு மனிதன் இருக்கிறான், அந்த மனிதனுக்கு திருமணம் ஆகிவிடுது, திருமணமாகி குழந்தை பிறந்தது. இப்போ அந்த மனிதனுக்கு ஒரு தெளிவு கிடைக்குது. அவன் அது வரைக்கும் என்ன பண்ணான்னா, எதையோ ஒண்ணு சம்பாதிக்கணும்னு ஓடிக்கிட்டே இருக்கு. திடீர்னு ஒரு நாள் தெளிவு வந்துருச்சு, இதெல்லாம் எதுவுமே நிரந்தரம் இல்லைன்னு தெளிவு வந்துருச்சு. இப்போ தெளிவு வந்ததுனால இந்த பொருள் சேர்த்தாத ஒரு வாழ்க்கைய வாழணுமா, இல்ல தன்னுடைய குடும்பம், மனைவி, குழந்தைன்னு ஒண்ணு இருக்கே, அவர்களுக்கான தேவையான பொருளை சேர்த்தக்கூடிய பொறுப்பை அவன் செய்யணுமா? அவனுக்கு தெளிவு வந்துருச்சு,
அந்த தெளிவு வந்ததுனால அவன் அந்த பொருளையோ சேர்த்தாத வாழ்க்கை வாழணுமா? இல்ல மனைவி அவனை நம்பிதானே இருக்காங்க, குழந்தைய அவனை நம்பிதானே இருக்கிறாங்க. அப்ப அவர்களை பாற்றுக்கொள்வதற்காக அவன் பொருள் சேர்த்தணுமா? பொருள் சேர்த்தணும். அப்போ நீங்க பொருள் சேர்த்தணும், ஆனா அதுல ஒரு பற்று இல்லாம இருக்கணும். எப்படிங்க? பொருள் சேர்த்தணும், ஆனா பற்று இல்லாம இருக்கணும். இப்ப இங்கதான் பிரச்சனை வருது. புத்தர் என்ன சொன்னாரு? ஆசையே துன்பத்திற்கு காரணம்னு சொன்னாரே. நம்ம ஆசைப்படுறதான துன்பத்திற்கு காரணம்னு சொன்னாரு. அப்ப நான் வீடு வாங்கணும்னு ஆசை வச்சா எனக்கு துன்பம் வருமா? காரு வாங்கணும்னு ஆசை வச்சா துன்பம் வரும்? புத்தர் அதை சொல்லலைங்க. வீடு வாங்கணும்னு ஆசைப்படாதீங்கன்னு சொல்லல, கார் வாங்கணும்னு ஆசைப்படாதீங்கன்னு சொல்லல. புத்தர் சொன்ன ஆசை வேறு. புரிஞ்சுக்கங்க. எப்படிங்க? ஆசையே துன்பத்திற்கு காரணம்னு புத்தர் சொன்ன ஆசை வேறு. நீங்கள் பொருள் வாங்க வேண்டும் என்று நினைக்கின்ற ஆசை வேறு. நல்லா புரிஞ்சுக்கங்க. இந்த உலகத்துல மானிட பிறவையாக நீங்க பிறந்துட்டீங்கன்னா, சம்பாதிக்காம நீங்க வாழ்ந்தீங்கன்னா நிறைய கர்ம வினையை சேர்த்துவீங்க. எப்படி? சம்பாதிக்காம வாழ்ந்தீங்கன்னா நிறைய கர்ம வினையை சேர்த்துவீங்க. சம்பாதிச்சு நிறைய கொடுப்பதற்காகத்தான் உங்களுக்கு இந்த பிறவி. எதுக்கு இந்த பிறவி? நீங்க நிறைய சம்பாதிச்சு 4 நல்லதை கொண்டு போய் சேர்த்தறதுக்குத்தான் இந்த பிறவி. அப்ப இந்த பிறவியை கொடுக்கும் தன்மைக்கு, கொடுப்பதற்குத்தான். அப்போ இங்க குழப்பம் மெட்டீரியலிஸ்டிக்கோ நான் மெட்டீரியலிஸ்டிக்கோ இல்ல. நான் கொடுக்கணுமா வேண்டாமா? கொடுப்பதா இல்ல நானே வைத்துக் கொள்வதா? இப்ப குழப்பம் அங்கதான் இருக்குது. ஐயோ, நான் மட்டும் சாப்பிட்றேனே, என் பக்கத்து வீட்டுல இருக்கிறவனை சாப்பிடலையே, பசியோட இருக்கிறானே, வேதனையா இருக்கு. நான் மட்டும் சொந்த வீட்டுல இருக்கிறானே, என்னோட இருக்கிறவன் சொந்த வீடு இல்லாம இருக்கிறானே, வேதனையா இருக்கு. எனக்கு எல்லாம் கிடைக்குது, ஆனா அவனுக்கு இல்லையே, வேதனையா இருக்குது. அப்ப எனக்கு எல்லாம் வேணும்னு சொல்லி நான் ஓடி போறதுனால என் குடும்பத்தை இழக்கிறேனே, நிகழ்காலத்துல என் குழந்தைகளோட ஸ்பெண்ட் பண்ற நேரத்தை இழக்கிறேனே, இதுவும் எனக்கு கேள்வியா இருக்குது. இது எல்லாத்துக்கும் இந்த வகுப்புல பதில் உண்டு. ஆனால் இப்ப நீங்க கேட்ட கேள்விக்கு பதில், பொருள் சேர்த்தாமல் இருந்தீங்கன்னால் அது குற்றம். அதை எப்படி சேர்த்தணுங்கிறதா இங்க கேள்வி. பொருள் சேர்த்துறதுக்கு நீங்க ரொம்ப சிரமப்படணும்னு ஒண்ணு கிடையாதுங்கிறது நீங்க புரிஞ்சுக்கலங்கிறது தான் உண்மை. நாம என்ன நினைக்கிறோம்? அன்றாட வாழ்க்கைய வாழ்றதுக்கு போய் சம்பாதிக்கிறதே சிரமப்பட வேண்டியதுன்னு நினைக்கிறோம். ஆனா இயற்கை உங்களை அப்படி படைக்கலங்கிறது எத்தனை பேருக்கு புரிஞ்சிருக்கீங்க? சொல்லுங்க பாப்போம். நான் சிரமப்படாம என்ன, அதாவதுங்க, ஒரு பறவை இந்த உலகத்துல பிறக்குதுங்க, ஒரு சிங்கம் குட்டி போடுதுங்க, பூனை குட்டி போடுதுங்க, நாய் குட்டி போடுதுங்க, நடக்குதுதானுங்க. மனிதனும் இன்னொரு பக்கம் குட்டி போட்டுட்டு தான் இருக்கிறான். ஆனா மனுஷன் மட்டும்தாங்க வாழ்க்கையை வாழ்றதுக்கு சிரமப்படுறான். சிங்கம், நாய் எல்லாம் வாழ்ந்துகிட்டு தாங்க இருக்கு. ஹலோ, என்னங்கிறீங்க? மனுஷன் மட்டும்தான் போராடுறான். சிங்கம், நாய், விலங்குகள் தானாகவே தன்னுடைய தேவையான உணவை எடுத்துக்கொண்டு இருக்கு. அப்ப அங்க என்ன வித்தியாசம்? அந்த உயிரினங்கள்லாம் இயற்கையோடு அலைன் ஆகி இருக்குது, நாமெல்லாம் இயற்கையை விட்டு விலகி இருக்கோம். ஒரு மரம் வருது, அந்த மரத்துல ஒரு காய் வருது, அந்த காய் கனியா மாறுது. யாரு தகவல் கொடுக்குறா? தானா தானா அணில் வந்து சாப்பிடுது, தானா பறவை பறந்து வந்து அந்த கனியை கொத்தி சாப்பிடுது. யாராவது தகவல் கொடுக்குறாங்களா? அப்ப இயற்கையும் உங்களை மனிதராக படைத்து விட்டால் உங்களை சம்பாதிக்க வைக்கணும்னு இயற்கை தெரியாதாங்க? இந்த இறைவனுக்கு தெரியாதாங்க? உங்களை சம்பாதிக்க வைக்கணும், உங்களுக்கு பணத்தை ஏற்படுத்தணும்னு இயற்கைக்கு தெரியாதா? நீங்க சந்தோஷமான ஒரு உறவோடு இருக்கணும்னு இயற்கை தெரியாதா? அப்ப சந்தோஷத்துக்காகத்தான் எல்லா வாய்ப்பையும் கொடுத்துச்சு. இந்த வே ஆஃப் திங்கிங்னால வருமானத்தை வாய்ப்பை நம்ம இழந்து நிக்கிறோம். இந்த வே ஆஃப் திங்கிங் குறைவா இருக்கிறதுனால உறவுகள்ல இருக்கக்கூடிய சிக்கல்ல இருந்து விலகி இருக்கிறோம். இப்ப புரியுதுங்களா? உங்க குழப்பம் மெட்டீரியலிஸ்டிக்கா நான் மெட்டீரியலிஸ்டிக்காங்கிறது இல்ல, அதை எப்படி நான் என்னோட பார்வையில் பார்ப்பது, எது மெட்டீரியலிஸ்டிக் எது நான் மெட்டீரியலிஸ்டிக்ங்கிற என்னுடைய சிந்தனையில் தான் குழப்பம். அதற்கு தெளிவு இந்த வகுப்பில் உண்டு. நீங்க எல்லாருமே நோட் பண்ணிக்கங்க. இந்த வகுப்பு, நீங்க வகுப்பு முடிஞ்சு நீங்க போகும்போது சம்பந்தமே இல்லாம யாரோ ஒருத்தருடைய பணம் உங்க அக்கௌண்ட்டுக்கு வந்துட்டு போகலாம், அல்லது உங்களுக்கு வர வேண்டிய பணம் வரலாம். கொஞ்சமாவது உங்க அக்கௌண்ட்ல பணம் இன்க்ரீஸ் ஆயிரும். என்ன பாருங்க எப்படி. நாங்க ஒவ்வொரு வகுப்பு நடத்தும் போது ஒரு ஃபீட்பேக் வருது. ஐயா, 15 வருஷமா வராத ஒரு பணம் இந்த வகுப்புல வந்துருச்சுங்க. நான் நினைக்காத பணம் எல்லாம் வந்துச்சுங்க. அது ஏன் பணம் இல்லை, ஆனா என் அக்கௌண்ட்ல வந்து கொஞ்ச நாள் வச்சிரு, நான் வாங்கிக்கிறேன்னு சொல்லி வாங்கினேன். இந்த மாதிரியான ஃபீட்பேக் எல்லாம் நாங்க கேட்டிருக்கிறோம். இது நடக்குது. ஏன்னா உங்க சிந்திக்கிற கோணம் மாறுது, உங்களை நோக்கி பணம் வருது. உங்க சிந்திக்க கோணம் மாறுது,
உங்களுக்கு இருக்கிற சிக்கல் உங்களை விட்டு விலகுது. அவ்வளவுதான் வித்தியாசம், வேற ஒண்ணும் இல்லை. when you change your breath, your life will change your breath, change your life. அவ்வளவுதான். ரைட்டுங்களா? நன்றி நன்றி. எஸ் மிஸ்டர் கிஷோர். சார் இனிமையான காலை வணக்கம். வணக்கம் சார். 21 நாள் செஷன் லாஸ்ட் டைம் அட்டன் பண்ணேன் சார். அதுல வர்ற இதுக்கும் இனி ஒவ்வொரு 21 நாளுக்கும் வித்தியாசம் இருக்குன்னு சொன்னீங்க. அது உண்மையிலேயே கரெக்டான விஷயம் சார். இப்போ நான் இன்னைக்கு சொன்ன உபயா ஞானம், உண்மை ஞானம், அனுபவ ஞானம் சொன்னீங்களா, அதுல 2வது தான் சார் இருக்கிறேன். இன்னும் கத்துக்க வேண்டியது நிறைய இருக்குங்க சார். அடுத்த ஒவ்வொரு 21 நாளும் நான் இதை ஃபாலோ பண்ணி கத்துக்கிட்டு நிறைய பேத்துக்கு நான் இதை கொடுக்கணும்னு எதிர்பார்க்கிறேன் சார். அந்த பண வரவுன்னு சொன்னீங்க இல்லைங்க சார், அது இப்ப இன்னைக்கு புதுசா ஜாயின் பண்ணவங்களுக்கு எல்லாமே அது என்னுடைய அனுபவத்திலேயே நான் சொல்லிடுறேன் சார். என்னுடைய அக்கௌண்ட்ல பாத்தீங்கன்னா லாஸ்ட் 21 டேஸ் அட்டன் பண்ணும்போது டெய்லி என்னுடைய அக்கௌண்ட்ல பணம் போகும் வரும் பார்த்துட்டே இருப்பேன். லாஸ்ட் பாத்தீங்கன்னா ஒரு 20,000 வந்திருந்ததுங்க. அது எப்படி வந்ததுன்னு எனக்கே தெரியல. இது பொய்யோ இல்ல இதோ இல்ல, நீங்க சொன்னது அது உண்மைங்கிறது இதுல பதிவிடுறேங்க. ஒரு 20,000 எப்படி வந்ததுன்னே தெரியல. ஆனா அந்த பணம் ஆட்டோமேட்டிக்கா என்னுடைய கார் லோனுக்காக நான் அதை எடுத்து கொடுத்துட்டேன். இது இல்லாம லைஃப் டைமுக்கே எனக்கு ஒரு ப்ராஜெக்ட் எனக்கு கிடைக்கிறதுக்கு உண்டான சோர்ஸ் இப்ப கிடைச்சிருக்குங்க. அது ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குங்க, சந்தோஷமா இருக்கு. இந்த 21 நாள் வகுப்பு பாத்தீங்கன்னா மிக்க மகிழ்ச்சிங்க. எல்லாரும் அது கலந்துக்குவாங்க, நாலேஜ் எடுத்துக்கோங்க. அந்த தூக்கங்கிறது நீங்க சொன்னீங்க, அது ரொம்ப கொஞ்சம் சேலஞ்சா தான் இருக்கு இன்னமும். அது எல்லாரும் ஃபாலோ பண்ணி முழுசா கவனிங்க. நீங்க எழுதுறது செய்யறது எப்படினாலும் முழுசா கவனிச்சா நல்ல ஒரு ஃபீச்சர் இருக்கு நமக்கு அப்படிங்கறது இந்த இடத்துல பதிவு பண்ணிக்கிறேங்க. நன்றி, மகிழ்ச்சி. நன்றிங்க. நன்றி 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 நன்றி. எஸ், வேற யாரும் பேச விரும்புறீங்களா? நிறைவு கேள்வி, நிறைவு பதிவு, நிறைவு அனுபவம். ஐயா வணக்கம். என் பேர் கௌதம். வணக்கம் 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 சார், சொல்லுங்க. நீங்க சொன்ன மாதிரி எனக்கும் நடந்தது. நண்பர் மூலியமா போய் நம்பி செஞ்சுதான் இன்னும் அதை மீற முடியல. இன்னும் வாழ்க்கையிலும் சொத்தை இழந்தும் இன்னும் மீற வரல. அடுத்து இங்க இழந்து சொன்னா அடுத்து கேளமான பணம் நானும் கம்மியா ரேட்ல விற்றேன். ஆனா இப்ப அது 1.5 கோடி அதை அதனால பணத்தை வெளியே வரணும். ஆசை நிறைய இருக்குது, நல்லது செய்யணும்னு. ஆனா பணம் பிரச்சனை இருக்குது. மீற வெளியே நல்லா படி காமிக்கணும் ஒரு ஆசை. ஆனா அது மாதிரி நினைக்கிறது ஒண்ணு, நடக்கிறது ஒண்ணு. நிச்சயமாங்க, நிச்சயமா உங்க கேள்வி மூலியமா நான் எல்லாத்துக்கும் பதில் சொல்ல விரும்புறேன். நான் மீண்டும் பதிவு பண்றேன். நிகழ்ச்சியினுடைய நிறைவாக, உங்களுக்கு கழுத்து நெரிக்கிற கடன் பிரச்சனை இருந்தால் நிச்சயம் இந்த வகுப்பு முடிவதற்குள் உங்களுக்கு தெளிவு வரும். அந்த கடனை அடைப்பதற்குண்டான வாய்ப்பை நீங்கள் பெறுவீர்கள். உங்கள் உறவுகளோடு இருக்கக்கூடிய சிக்கல்களை நீங்கள் சுமூகமாக மாற்றுவதற்குண்டான தெளிவை இந்த வகுப்பில் பெறுவீர்கள். உங்களுடைய தொழில மேம்படுத்துவதற்குண்டான வாய்ப்புகளை உருவாக்கக்கூடிய பொட்டன்ஷியல் உங்ககிட்ட இருக்கிறத இந்த வகுப்புல நீங்க உணர்வீர்கள். உங்களுடைய ஆரோக்கியம் மேம்பட்டு இருக்கக்கூடிய வியாதிக்குண்டான காரணம் என்ன, அந்த மூலக்கூறு காரணம் என்ன, அதை சரி செய்து உங்களுடைய வியாதிகளை குணமாக்கக்கூடிய பக்குவம் இந்த வகுப்பில் நீங்கள் பெறுவீர்கள். சமுதாயத்தில் இருக்கக்கூடிய சிக்கல்களை தாண்டி நல்ல பேரு, இது வரைக்கும் நீங்கள் சந்தித்த அவமானங்கள், கேவலங்கள் எல்லாத்தையும் தவிர்த்து நீங்கள் ஆரோக்கியமான வாழ்க்கையை வாழ்வதற்குண்டான வாய்ப்பை உருவாக்கக்கூடிய தன்மை உங்ககிட்ட தான் இருக்குதுங்கிறத இந்த வகுப்புல நீங்க உணர்வீங்க. அதனால அப்பா இந்த வகுப்பு அட்டன் பண்ணா கடன் தீரும்னு சொல்றாங்களே, ஏதாவது கோடிக்கணக்கில் லோனுக்குன்னு கொடுப்பாரா சாரு? வாய்ப்பு இல்லைங்க. அப்படியெல்லாம் நினைக்காதீங்க. என் மனைவி தான் பிரச்சனை, என் கணவன் தான் பிரச்சனை, வேற ஏதாவது சரி பண்ணி விடுவாரா? வாய்ப்பே இல்லை. அதே ஆளுதான், அதே மனைவி தான், அதே கணவர் தான். ஆனா வாழ்க்கை ஆனந்தமா இருக்கும் இந்த வகுப்பு நீங்க அட்டன் பண்ணீங்க. சரிங்களா? ரொம்ப சந்தோஷம். இன்னும் இந்த வகுப்புக்கு முழுமையாக உங்களை பதிவு செய்யாதவர்கள் 999 ரூபாய் செலுத்தி பதிவு செய்து உங்களுடைய பார்ட்டிசிபேஷனை உறுதிப்படுத்திடுங்க. உங்களுடைய நண்பர்களுக்கு இது சரியா இருக்கும்னு நீங்க நினைச்சீங்கன்னா ரெஃபர் பண்ணுங்க. முதல் 5 நாட்கள் புது நபர்கள் அனுமதிக்கப்படுவார்கள். இன்னும் தீவிரமான
நுட்பமான சில விஷயங்களோடு நாளை காலை 4 மணிக்கு உங்களை சந்திக்கிறேங்க. எல்லாம் வல்ல இயற்கை, எல்லாம் வல்ல பிரபஞ்சம் உங்களுக்கு எல்லா வளங்களையும் கொடுத்து 16 செல்வமும் பெற்று பெருவாழ்வு வாழ குருவின் பாதம் தட்ட பிரார்த்தனை முன்வைக்கிறேங்க. உங்கள் அனைவரினுடைய நியாயமான நேர்மையான எண்ணங்களும் ஆசைகளும் செயற்கூடட்டும் செயற்கூடட்டும் செயற்கூடட்டும். வாழ்க வளமுடனும் வாழ்க விழிப்புடனும். நாளை காலை 4 மணிக்கு சந்திப்போம். நன்றி. கொஞ்சம் அனைவருக்கும் மிக்க நன்றி. நாளை சந்திப்போம். மிக்க நன்றிங்க ஐயா.